t'aime. Dieu n'est pas loin d'un chacun de nous. தேவன் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல என்ற தலைப்பிலே பார்க்கிறோம். Je répète encore une fois, Dieu n'est pas loin d'un chacun de nous. தேவன் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. Voici certains versets de la Bible dans l'Acte 17. Je vais vous lire du 24 au 27. அப்போஸ்தலர் பணி 17வது அதிகாரம் 24 லிருந்து 27 வசனங்கள். Le Dieu qui a fait le monde et tous ceux qui s'y trouvent, étant le Seigneur du ciel et de la terre, n'habite point dans les temples faits de mains d'hommes. Il n'est point servi par des mains humains, comme s'il avait besoin de quoi que ce soit, lui qui donne à tous la vie, la respiration et toutes choses. Je répète encore une fois, lui qui donne à tous la vie, la respiration et toutes choses. Il a fait que tous les hommes, sortis d'un seul sang, habitassent sur toute la surface de la terre, ayant déterminé la durée des temps et les bornes de leur demeure. Il a voulu qu'ils cherchassent le Seigneur et qu'ils s'efforçassent de le trouver en tâtonnant, bien qu'il ne soit pas loin de chacun de nous. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. Voici ce dernier verset, verset 27. இது 27வது வசனம். La Bible nous décortique comme ça. வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. Dieu தேவன் a créé l'humain. மனுஷனை சிருஷ்டித்தார். Avant la création de l'humanité, இதோ மனுஷனை பிறப்பிப்பதற்கு முன்பாக l'Éternel, il a créé tout pour l'humain. தேவன் மனுஷனுக்கு எல்லாவற்றையும் படைத்திருந்தார். L'Éternel, il a tout créé. தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருந்தார். Pourquoi? ஏன்? Un jour ou l'autre, ஒரு நாள் அல்ல ஒரு நாள் l'être humain, மனுஷன் il le dit dans son cœur, அவருடைய இருதயத்திலே c'est moi qui sais faire tout. எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி C'est சொல்லுவார். moi qui a tout réussi. நான் தான் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றேன். C'est moi qui a eu tous ces biens de ce monde. இந்த உலகத்தின் எல்லா நன்மைகளும் நான் தான் செய்திருக்கிறேன்னு சொல்லுவான். Eh bien, il le dira un jour. ஒரு நாள் சொல்லுவான், Quand tu l'as vu, c'est bien. இந்த நன்மைகளை அவன் பெறும்போது, Si il n'était pas avant, tu ne l'auras pas aujourd'hui. முன்ன இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அது கிடைக்காது என்று சொல்லு. Écoutez-moi bien. நான் சொல்வதை நன்றாக Les biens que கேளுங்க. tu as vus dans ta vie, உன்னுடைய வாழ்க்கையில நீ பெற்ற சகல நன்மையும் ça n'est pas tombé comme ça. அது இப்படியாக விழவில்லை, Ce n'est pas arrivé comme ça, சும்மா இப்படி வந்துடவில்லை. comme par hasard, அசாரா parce qu'il était créé déjà. அது ஏற்கனவே சிருஷ்டித்தாகிவிட்டது. Est-ce que tu comprends de ce que je dis? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? Maintenant, quand tu vois le verset 27, இந்த 27வது வசனத்தில் il a voulu qu'ils cherchassent le Seigneur. அவர்கள் தேவனை தேடும்படிக்கு அவர் செய்தார். Pourquoi il a créé la terre et après les humains? ஏன் முதலிலே பூமியும் அப்புறமாய் மனுஷனையும் Pourquoi சிருஷ்டித்தார்? l'Éternel il a créé tous les biens de ce monde et après les humains? ஏன் உலக நன்மைகளை படைத்துவிட்டு அப்புறமாய் மனுஷனை அவர் Quand ils படைத்தார்? n'ont pas donné leur vie à Christ, அவங்க தேவனிடத்திலே தங்களுடைய quand ils ஜீவனை n'ont pas கொடுத்த connu பட்சத்தில் Dieu dans la vie, தேவனை தங்களுடைய வாழ்க்கையில Quand ils voient toutes ces créations, அவர்கள் இந்த சிருஷ்டிப்பை quand ils பார்க்கும்போது, voient tous ces biens terrestres, இந்த உலக நன்மைகளை பார்க்கும்போது, la terre, இந்த பூமி, l'air, காற்று, la nourriture, சாப்பாடு, la nature, இந்த இயற்கை, toutes ces choses-là, இந்த எல்லா quand ils காரியங்களும் vont le voir, அவங்க பார்க்கும்போது, ils vont dire, qui a fait tous ces biens pour யார் இந்த nous? நன்மைகளை எல்லாம் நமக்கு Qui a செய்திருக்கிறார்கள்? fait tous ces biens pour nous? யார் இந்த நன்மைகளை எல்லாம் எங்களுக்கு Qui peut செய்திருக்கிறார்கள்? être? யாரா இருக்கக்கூடும்? Qui peut être? யாரா Qui இருக்கக்கூடும்? peut nous donner tous ces biens dans notre vie pour qu'on puisse vivre tranquillement? நிம்மதியா நம்ம வாழ்வதற்கு இவ்வளவு நன்மைகளை Ben, Dieu, கொடுக்கிறார் il யார்? pensait comme ça que அப்ப தேவன் என்ன ces நினைத்தார்? humains, un jour ou l'autre, quand ils vont m'oublier, ஒரு நாள் இந்த மனுஷன் quand நம்மை ils vont மறக்கும் voir போது, toutes ces créations et les biens de ce இந்த monde, உலக நன்மைகளையும் சிருஷ்டிப்பையும் அவன் பார்க்கும்போது, il cherchera un jour son créateur. ஒரு நாள் La அந்த parole dit சிருஷ்டிகரை Amen. அவன்
அவன் தேடுவான். Un jour, quand il voit tout ça, இந்த நன்மைகளை il பார்க்கும்போது cherchera son Créateur. அந்த சிருஷ்டிகரை அவன் தேடுவான். Est-ce que tu comprends de ce que je dis? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? Du lundi au vendredi, vous êtes en train de trimer. திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை Vous வரைக்கும் pouvez, pour le coup, கஷ்டப்படுகிறோம். le travail, vous le faites tous les jours, ça. டெய்லியும் நம்ம போயினும் வந்துனும் வேலை Le செய்து samedi, déjà, கொண்டிருக்கிறோம். vous êtes fatigué pour aller faire la course et tout, pour remplir votre maison et tout ça. சனிக்கிழமை வீட்டை நிரப்புவதற்கு நம்ம போய் Dimanche, quand tu te செய்கிறோம். lèves, ஞாயிற்றுக்கிழமை நீ எந்திரிக்கும் tu போது vois un bon soleil, ஒரு நல்ல சூரியனை நீ tu te mets பார்க்கும்போது dans ta terrasse, உன்னுடைய பல்கோல நீ avec un உட்கார்ந்து petit café, ஒரு சின்ன காஃபி வைத்துக் கொண்டு il y a du vent, காற்று il அடிக்கிறது. y a du vent frais, இது நல்ல ஃப்ரெஷ்ஷா tu காற்று entends les அடிக்கிறது. chansons d'oiseaux, இது பறவைகள் கத்துக்கிறதை tu regardes கேட்கிறாய். autour, tu regardes là-haut le ciel, இதோ மேலே வானத்தை tu பார்க்கிறாய். es en train de respirer un bon coup, இதோ நீ நல்லா மூச்சு விட்டு இழுத்து tu dis, ah, c'est un jour de repos, இது இன்னைக்கு தான் நான் இளைப்பாறுகிறேன். ah, c'est un jour de repos, இன்னைக்கு இளைப்பாறுதலின் je நாள். suis bien, je respire là இதோ aujourd'hui. இன்னைக்கு தான் நான் மூச்சு விடுகிறேன். Mais cet homme, ஆனால் அந்த மனுஷன் il est en train de se reposer, contempler. இதோ நிம்மதியா மூச்சு விட்டுன்னு இருக்கிறான். Il ne dit pas un jour, ஒரு நாள் கூட qui c'est qui m'a épargné cette jour? இந்த நாள்ல யார் என்னை காப்பாற்றினார் என்று Qui சொல்லி c'est அவன் qui m'a நினைக்கிறான். épargné cette இந்த journée? நாள்ல யார் என்னை Ben dis donc, காப்பாற்றினார்? de lundi jusqu'à samedi, je courais. Qui c'est qui m'a donné cette force? இது திங்கட்கிழமைல இருந்து சனிக்கிழமை Qui வரைக்கும் c'est qui ஓடிய m'a யார் donné எனக்கு cette force பலப்படுத்தினார்? pour que je travaille du lundi jusqu'à vendredi? இது திங்கட்கிழமைல இருந்து வெள்ளி வரைக்கும் வேலை செய்வதற்கு யார் பலனை Qui c'est qui m'a கொடுத்தார்? donné la force pour courir de gauche à droite là, partout? அப்படி எப்படி ஓடுவதற்கு எனக்கு யார் பலத்தை கொடுத்தார்? Qui c'est qui m'a donné de la bonne nourriture quand je mangeais? J'ai pas vomi, j'ai pas vu des malaises, j'ai rien vu, je suis bien jusqu'à aujourd'hui. இதோ வாந்தி எடுக்காதபடிக்கு கெட்டது Alors வராதபடிக்கு dimanche, யார் quand எனக்கு tu சாப்பாடு t'assois, quand tu கொடுத்தது? dis que waouh, c'est bien la nature, இத ஞாயிற்றுக்கிழமை நீ உட்கார்ந்து இயற்கை பார்த்து n'est-ce pas? Tu devais ரசிக்கும்போது dire un jour, qui c'est qui m'a donné toutes ces natures pour moi? யார் இந்த இயற்கை எல்லாம் எனக்கு கொடுத்தார் என்று Voilà சொல்லி la யோசிக்க Bible, qu'est-ce qu'il est வேண்டாமா? en train de dire? இது வேதம் நமக்கு என்ன Le Créateur qui சொல்கிறது? a créé le ciel et la terre, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் il savait qu'un jour, l'être humain, il va s'éloigner de lui. ஒரு நாள் தேவனை விட்டு அவர்கள் தூரம் Mais il avait une espérance dans son cœur. ஆனா அவருடைய இருதயத்துல அவர் Soit disant, un வைத்திருந்த jour, quand il va voir toutes ces créations, tous les biens que j'ai créés pour lui, இந்த நன்மைகளையும் இந்த சிருஷ்டிப்பையும் அவன் ஒரு நாள் பார்க்கும்போது il va me chercher. அவன் என்னை தேடுவான். Il va me chercher. அவன் என்னை தேடுவான். Il t'attendra. அவன் தடவியாகிலும் Il t'attendra. அவன் Pour தடவியாகிலும் dire que c'est qui ce Dieu qu'il a tout fait pour moi. யார் இந்த தேவன் எனக்கு இதையெல்லாம் செய்தார்? Voilà aujourd'hui l'être humain. இன்றைக்கு மனுஷன் Quand il commence à faire leur vie tout seul, தனியா அவனுடைய வாழ்க்கையை அவன் quand il அமைக்கும் commence போது à s'envoler tout seul avec ses propres ailes, இது அவனுடைய சொந்த முயற்சியில அவன் பறந்து செல்லும் போது il dit je suis Dieu. இதோ நான் தான் தேவன் என்று சொல்லுவான். Dans leur cœur, il dit que je suis Dieu moi. அவனுடைய இருதயத்தில் நான் தான் Moi, j'ai தேவன் pas என்று besoin சொல்லி de Dieu. சொல்லுவான். எனக்கு தேவன் Donc je தேவையில்லை. connais tout. எனக்கு எல்லாம் Voilà தெரியும். comment l'être humain est en train de contempler leur vie personnelle, leur vie terrestre. இது இந்த உலக வாழ்க்கையிலே சொந்த வாழ்க்கையிலே மனுஷன் எப்படி Je suis Dieu, நிம்மதிப்படுகிறான்? je sais tout faire. எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் J'ai தேவன். besoin de personne. எனக்கு யாரும் தேவையில்லை. J'ai la force, எனக்கு பலன் இருக்கிறது. je trime, இதோ நான் je கஷ்டப்படுகிறேன், gagne, நான் சம்பாதிக்கிறேன், j'achète des biens, நன்மைகளை je fais ce வாங்குகிறேன், que je veux. என் இஷ்டத்துக்கு Celui செய்வேன். qui veut venir, il a qu'à venir. Celui qui ne vient pas, tant pis pour lui. வரவங்க வரட்டும், வரலன்னா பரவாயில்லை. Voilà comment les gens apprennent à vivre. இந்த ஜனங்கள் எப்படி வாழ கற்றுக்கொள்கிறார்கள்? C'est une vie d'orgueil. இது பெருமையின் வாழ்க்கை. Quelqu'un qui dit Amen. யார் ஆமென் என்று Ça, சொல்லி சொல்கிறார்கள்? j'appelle ça c'est une vie d'orgueil. இது பெருமையின் வாழ்க்கை என்று சொல்லி நான் Ça veut dire que சொல்லுகிறேன். tu n'acceptes personne. அப்ப நீ யாரையும் Une personne qui ஏற்றுக்கொள்ளவில்லை. n'accepte pas les gens. யார் ஜனங்களை Comment il ஏற்றுக்கொள்ளவில்லை? peut accepter son créateur? எப்படி அவனுடைய சிருஷ்டிகரை அவன் Voilà ஏற்றுக்கொள்வான்? l'être humain, comment il est basé, comment il est calé dans son mentalité. இது அவனுடைய சொந்த அறிவிலே அவன் எப்படி இருக்கிறான் Mais la மனுஷன். Bible, qu'est-ce qu'il dit? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? Attention, ஜாக்கிரதை, attention, ஜாக்கிரதை. Dieu, தேவன் il a établi une surface d'habitation pour toi உனக்காய் அவர் ஒரு இடத்தை நீ வாழ்வதற்கு வைத்திருக்கிறார். et une durée de temps sur cette terre. ஒரு கொஞ்ச காலத்திற்கு இந்த பூமியிலே. Aïe, tu dis oui, j'ai gagné, இதோ நான் j'ai சம்பாதித்தேன், acheté, வாங்கினேன், je vais bien vivre, நன்றாய் நான் வாழ je suis en போகிறேன். retraite. இதோ நான் ரிட்டையர்மெண்ட் Quand tu ஆயிட்டேன். s'assois sur la chaise, நீ சேர்ல உட்காரும் comment போது ça se fait qu'il y a des malheurs qui frappent avec ton bonheur? எப்படி அந்த நன்மைகளோடு கெட்டதும் அடிக்கிறது உன்னை? Comment ça se fait que
எப்படி Ah, moi, j'ai fait aucun mal pour les autres. இத நான் Hein. யாருக்கும் எந்த தீமையும் Je செய்யவில்லை. faisais ma vie. Hein. என்னுடைய வாழ்க்கையை நான் Je suis tranquille, je சாதித்தேன். ne dérange personne. Hein. யாரையும் நான் தொந்தரவு செய்யவில்லை. Je te pose question. நான் கேள்வி Même si கேட்கிறேன். tu as dérangé personne, யாரையும் comment தொந்தரவு ça se fait que le செய்யவில்லை. malheur te frappe dans ta vie? எப்படி உன்னுடைய Le வாழ்க்கையில jour où தீமைகள் on te வருகிறது? dit, ah, je vais bien me reposer avec mon argent. இதோ என்னுடைய காசை வைத்து நான் Qu'est-ce நன்றாய் qui வாழ s'est passé? Il y a des வேண்டியிருக்கிறது. malheurs qui te frappent. என்ன நடந்தது? எப்படி தீமைகள் Il y a une நடந்தது? tourmentation spirituelle. எப்படி ஒரு அலைக்கிழிப்பு Il y a des நடக்கிறது? maladies qui te frappent. இதோ வியாதிகள் உன்னை Il y a des அடிக்கிறது. dérangements qui t'arrivent. இதோ எல்லா கெட்ட Tu n'es காரியங்களும் plus வருகிறது. tranquille. இதோ உன்னால் நிம்மதியா இருக்க Tout tes முடியாது. bonheur est parti. எல்லா நன்மைகளும் போனது. Oh. Est-ce que vous êtes d'accord avec moi? Voilà beaucoup de gens, qu'est-ce qu'ils font auparavant? நிறைய ஜனங்கள் முதல்ல என்ன Tant qu'ils ont செய்கிறார்கள்? de la force, là. அவங்களுக்கு பலன் Ils disent, je peux tout இருக்கு. faire. எனக்கு எல்லாம் செய்வேன். D'un coup, திடீரென்று d'un coup, திடீரென்று ils sont en train de perdre leur force. அவங்களுடைய பலனை Ils இழக்கிறார்கள். n'arrivent plus marcher. அவங்களால நடக்க Ils முடியவில்லை. n'arrivent plus baisser. இதோ குனிய கூட Ils முடியவில்லை. n'arrivent plus bien voir. இதோ பார்க்க முடியவில்லை. Ils n'arrivent plus soulever leurs bras. இதோ கையை தூக்க முடியவில்லை. Qu'est-ce qui se passe là? என்ன நடக்கிறது? Qu'est-ce qui se passe? என்ன நடக்கிறது? C'est là qu'il comprend que அப்பொழுதுதான் உங்களுக்கு au-delà de புரிகிறது. nous, il y a une force. நமக்கு மேலாய் ஒரு பலன் Il இருக்கிறது. y a une force au-delà de nous. இது எங்களுக்கு மேல Avant, on ஒரு disait que c'est பலன் nous le இருக்கு. Dieu. நாம தான் Mais தேவன் il y a un சொன்னோம். Dieu au-dessus de toi, il t'a arrêté quelque chose là. அப்ப உனக்கு மேல இருக்கிற ஒரு தேவன் உன்னை நிறுத்தி இருக்கிறார். Non. C'est là qu'on dit, qu'est-ce qui se passe? அப்பதான் சொல்லுகிறோம் என்ன நடக்கிறது என்று. J'ai été voir le médecin, ça ne marche pas. Hein. இந்த டாக்டர் போய் பார்த்தே ஒண்ணும் நடக்கவில்லை. J'ai été voir le magicien, ça ne marche pas. Hein. மேஜிக் பண்ணி போய் பார்த்தே ஒண்ணும் நடக்கவில்லை. J'ai été voir le marabout, ça fait rien du tout. Hein. இதோ சூனியக்காரனை போய் பார்த்தேன் ஒண்ணும் நடக்கவில்லை. Non, oui, amen. 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 Alors, qu'est-ce que tu dis? Mais au-delà, il y a quelque chose. அப்ப Hein. நமக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கிறது. Voilà, qu'est-ce qu'il est en train de dire. அவர் என்ன Dans ces 4 சொல்றார்? versets, il est en train de dire, écoute-moi bien, je t'ai mis une limite d'habitation sur terre. இந்த 4 வசனங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு லிமிட்டை Non seulement ça, je t'ai வைத்திருக்கிறார். mis une durée aussi. அது மாத்திரமல்ல உனக்கு ஒரு Avant que குறிப்பிட்ட ta டைம் durée வச்சிருக்கிறேன். finisse, உன்னுடைய நேரம் முடிவதற்குள்ளாக cherche-moi. என்னை தேடு. தேடு. Parce que si tu meurs sans me chercher, நீ என்னை தேடாமல் மரிப்பாய் என்று சொன்னால் tu partiras à l'enfer, c'est fini. நீ நரகத்துக்கு போவாய், எல்லாம் முடிந்து விட்டது. Si tu meurs sans me chercher, என்னை தேடாமல் நீ மரிப்பாய் என்று சொன்னால் alors comment on fait? La Bible, il est clair. அப்ப வேதம் நமக்கு தெளிவாய் La தான் Bible இருக்கிறது. dit Dieu n'est pas loin de ceux qui sont en train de le chercher. தேடுகிறவருக்கு தேவன் தூரமாகவே இல்லை என்று C'est சொல்லி toi qui வேதம் invoques pas சொல்கிறது. l'éternel, peut-être. நீ தான் தேவனை தேடுவதில்லை. C'est toi qui invoques pas, il est tout près de toi. உன் அருகில் அவர் இருக்கிறார், நீ Non, தான் oui ou non? தேடுவதில்லை. ஆமாவா Non. இல்லையா? À chaque fois, nous, quand on cherche le bonheur de ce monde, on இந்த dit உலகத்தின் நன்மைகளை நாம் தேடும் vas-y, trime, il est tout prêt, on va recevoir. ஓடுகிறோம், அருகிலே தான் இருக்கிறது என்று சொல்லி. Alors pourquoi tu trimes pas pour chercher ton créateur? அப்ப ஏன் தேவனை தேடுவதற்கு நம்ம Voilà, la Bible, il est clair, il le dit là. வேதம் சொல்லுகிறது. Il le dit, ton créateur, il est tout près de toi. உன் அருகிலே உன் தேவன் Il இருக்கிறார் sait என்று comment சொல்லி. il devait te guider. அவர் உன்னை எப்படி Il வழிநடத்த sait வேண்டும் comment il devait te தெரியும். consoler. எப்படி உன்னை தேற்ற Il வேண்டும் sait comment il தெரியும். devait t'enseigner. எப்படி உனக்கு Il போதிக்கணும்னு sait தெரியும். de quoi tu devais faire, de quoi tu ne devais pas என்ன faire. நீ செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். L'être humain, qu'est-ce qu'il fait? ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான்? Avec mon intelligence, அவனோட சுய அறிவிலே j'ai besoin de personne. எனக்கு யாரும் தேவையில்லை என்று சொல்லி சொல்லுகிறான். Mon parcours terrestre, je peux le faire ça tout seul. இதை என்னுடைய உலக வாழ்க்கையை எனக்கு தனியா செய்ய Avec தெரியும் mes சொல்றான். pensées, je peux tout l'avoir. Avec என்னுடைய ma force, je peux tout சிந்தையிலே, என்னுடைய l'avoir. பலத்திலே எல்லாம் என்னால் அடைந்து கொள்ள Eh bien, முடியும். la preuve, je vis bien. Hein? இதோ பாருங்க, நான் நன்றாய் வாழ்கிறேன் என்று Je சொல்லி. vous le dis quelque chose, நான் frères et உங்களுக்கு ஒரு sœurs. காரியத்தை சொல்லுகிறேன் சகோதரி Frères et சகோதரியே. sœurs, le parcours terrestre, இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை ça peut arrêter à n'importe quel moment. எந்த நேரத்துல வேணா அது நிறுத்தப்பட வேண்டும். Peut-être vous avez fait beaucoup de trajets là. ஒரு சில நேரத்துல நம்ம நிறைய தடவை நடந்து Peut-être vous வந்திருப்போம். êtes en train d'arriver à la fin de votre travail, à la fin de votre retraite par exemple. ஒருவேளை நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜ்ல வந்து இருக்கலாம். Mais attention, ஆனால் ஜாக்கிரதை, c'est Dieu qui décide ta durée de la vie. தேவன் தான் உன்னுடைய வாழ்க்கையின் அந்த நேரத்தை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். C'est Dieu qui décide ta durée. அவர் தான் அதை தீர்மானித்திருக்கிறார். S'il a décidé aujourd'hui tu partiras, tu partiras. இன்னைக்கு நம்ம போனோம்னு ஒரு முடிவு செஞ்சுட்டா நம்ம போய்விடுவோம்.
Aucun président qui peut arrêter en disant que moi j'arrête ta vie aujourd'hui. எந்த Tu பிரதமரும் restes இன்னைக்கு tranquille, நம்மளுடைய vivra. வாழ்க்கையை நிறுத்த Tu ne முடியாது. vivras pas. Tu comprends de ce que je dis? நான் சொல்லுகிற காரியம் Alors, உங்களுக்கு au-delà de புரிகிறதா? vous, அப்ப நமக்கு il y மேலாக a une puissance qui travaille. ஒரு வல்லமை கிரியை செய்கிறது. Cette puissance, il n'est pas négatif, il est positif. அந்த வல்லமை நெகட்டிவ் இல்ல, Il a de la பாசிட்டிவா இருக்கிறது. compassion. அதுக்கு கிருபை Cette இருக்கிறது. puissance, on appelle notre Créateur, notre Dieu. அந்த வல்லமை நம்முடைய தேவன் என்று Et சொல்லி il nous donne அழைக்கப்படுகிறோம். conseil en disant que ஆனால் நாம் சொல்லிக் tant கொண்டிருக்கிறோம், que tu vis bien sur cette terre, இந்த உலகத்திலே நீ நல்லா வாழ வரைக்கும் cherche-moi, je suis juste à proximité de toi. இது நீ என்னை தேடு, உன் அருகிலே நான் Cherche, இருக்கிறேன். quand tu regardes toutes ces créations, tu dis que, à tous. Et இந்த சிருஷ்டிப்பெல்லாம் நீ பார்க்கும்போது je peux vous poser une question. உங்களிடத்துல ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். Vous qui vous dites que c'est moi qui a fait tout là. இத நான் தான் எல்லாம் செய்தேன் என்று சொல்லி சொல்லுகிறாயே. Ta vie, உன்னுடைய வாழ்க்கை pour vivre sur terre, இந்த பூமியிலே நீ வாழ்வதற்கு qui c'est qui t'a procuré? யார் அதை உனக்கு கொடுத்தது? Non, c'est tes parents. உன்னுடைய பெற்றோர்கள். Voilà, parce que toi, tu sais. ஆனா உனக்கு தெரியும், Non, non. Les intelligents ou celui qui vit selon leur intelligence, qu'est-ce qu'ils vont dire? சுய அறிவிலே Quand il வாழ்றவங்க dit என்ன Dieu, Dieu, சொல்லுவாங்க? Dieu, je connais pas Dieu, je connais ma தேவன் maman. தேவன் சொல்லுகிறாய், C'est ma maman qui m'a mis sur ce monde-là, oui ou non? C'est mes parents que je le connais. இது என்னுடைய பெற்றோர்கள் தான் Eh bien, எனக்கு pour ces தெரியும். gens, je vous pose encore une question. Tes இன்னொரு parents, கேள்வி கேட்கிறேன். qui a donné la vie உங்களுடைய pour tes parents? பெற்றோர்கள் யார் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தது? Ah, c'est mes arrière-parents, hein? அவங்களுடைய ஆயா Eh bien, தாத்தா. vas-y encore en arrière alors. அப்ப இன்னும் பின்னாடி போ. Oui, mais c'est mes arrières, les arrière-parents, hein? இது அவங்களுடைய கொள்ளு தாத்தா பாட்டி. Alors, vas-y encore, je te pose question encore. Puisque tu ne réponds pas, je le pose. அப்ப Vas-y திருப்பி jusqu'à Adam. கேட்கிறேன். ஆதாம் வரைக்கும் போ. Vas-y jusqu'à Adam. ஆதாம் வரைக்கும் Ah போ. oui, arrière-parents, c'est Adam, hein? ஆதாம் என்று சொல்லி நீ Eh bien, je சொன்னாலும் pose la même question. Qui c'est qui a donné la vie pour Adam? ஆதாமுக்கு யார் ஜீவனை கொடுத்தது? C'est toi qui as donné la vie? நீதான் ஜீவனை கொடுத்தாயோ? Non, non. Il est. Soyez simple, là. அப்போ Puisque ரொம்ப vous êtes simple-ஆ intelligent, பாருங்க. c'est comme ça qu'il faut qu'on vous rend insensé. நீங்க அறிவா இருக்கிறபடினால Pour Adam, qui இப்படிதான் c'est qui a donné la உங்களுக்கு vie? அப்ப ஆதாமுக்கு யார் C'est ஜீவனை pas toi? கொடுத்தது? நீ இல்லையே. C'est pas ta femme? உன்னுடைய மனைவி C'est இல்லையே. pas tes grands-pères? உன்னுடைய On தாத்தா est இல்லையே. d'accord? அப்ப நம்ம Alors, cela veut dire quoi? Adam, il avait rien du tout, oui ou அப்ப non? ஆதாம் ஒன்றுமே இல்லாமல் Cela veut dire இருந்தான். quoi? அப்படி என்று சொன்னாலே La vie a été créée. ஜீவன் Et சிருஷ்டிக்கப்பட்டது. toi, tu l'as eu. அப்ப அதை நீ பெற்றுக்கொண்டாய். Alors, ne dis pas que j'ai tout eu. எனக்கு எல்லாம் S'il n'y a pas de கிடைத்தது. création, tu ne peux pas l'avoir. இது சிருஷ்டிப்பு இல்லை என்று Attends, la சொன்னால் parole உனக்கு dit Amen. கிடைக்காது. S'il n'y a pas de créateur, tu ne peux rien avoir. சிருஷ்டிப்பு இல்லை என்று Hey. சொன்னால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. Ah, heureusement, je cours hein, jusqu'à 57 ans, je cours, je vais encore 64 ans, encore 5-6 ans, je vais finir. இது 57 வயசு வரைக்கும் ஓடுற, இன்னும் 64 வயசு வரைக்கும் Tu எல்லாம் vas voir, Dieu கிடைக்கும். m'a donné, tu vas voir, j'ai la force. Hein. இது எனக்கு பலன் இருக்கிறது, தேவன் Celui கொடுத்திருக்கிறார். qui procure la force, s'il l'enlève, c'est fini pour toi. இது பலனை Tu n'auras கொடுத்து rien du tout. எடுத்தால் உனக்கு ஒன்றுமே Non, est-ce que இருக்காது. tu comprends de ce que je dis? சொல்லுகிற காரியம் உனக்கு Oui. புரிகிறதா? Alors, beaucoup de gens, ils croient en eux-mêmes. நிறைய பேர் அவங்களே அவங்க நம்பிக்கையில இருக்கிறாங்க. Voici les projets que j'ai faits sur terre. இதோ நான் செஞ்சிருக்கிற ப்ராஜெக்ட் பாருங்க. Attention à பூமியிலே. l'orgueil, mon ami. ஜாக்கிரதை பெருமை. Attention à l'orgueil. ஜாக்கிரதை பெருமை. Voilà qu'est-ce qui vous tue. இது என்ன உங்களை Voilà qu'est-ce qui சாகடிக்கிறது? vous tue dans votre vie. உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களை சாகடிக்கிறது? Chaque homme, il est en train de faire la propre expérience avec Dieu. ஒவ்வொரு மனுஷனும் தேவனோடு கூட தன்னுடைய சொந்த முயற்சியில் Écoutez-moi, இருக்கிறான். Dieu c'est un bon Dieu. தேவன் ஒரு நல்ல தேவன். C'est pour ça qu'il te fait souffrir sur terre un jour. அதனால தான் பூமியிலே ஒரு நாள் உன்னை Pourquoi? அவர் துயரப்படுத்துகிறார். Pourquoi il te fait souffrir sur terre? ஏன் உன்னை அவர் Il ne veut கஷ்டப்படுத்துகிறார்? pas que tu souffres éternellement à l'enfer. Acclame la parole d'Amen. Hey, il ne veut pas que tu ailles en enfer souffrir éternellement. நித்திய காலமாய் நீ நரகத்தில் அழிய அவர் விரும்பவில்லை. Il dit, ma fille, je te donne tout pour toi. இதோ என் மகளே, நான் உனக்கு Je t'ai எல்லாவற்றையும் donné bonne கொடுத்தேன். santé. நான் உனக்கு நல்ல Je t'ai donné la உடல்சுகத்தை maison. கொடுத்தேன், வீடு Je t'ai donné கொடுத்தேன், beaucoup d'habits. உனக்கு Je நிறைய t'ai donné plein dress de salaire, கொடுத்தேன், de l'argent. உனக்கு காசு J'ai donné கொடுத்தேன், bien des brochettes et des barbecues tous les jours. ஒவ்வொரு நாளும் பார்பெக்யூ கொடுத்தேன். Tu ne comprends pas pourquoi tu ne me cherches pas? இதோ உனக்கு புரியல, ஏன் நீ என்னை தேடவில்லை? Tu sais quoi? தெரியுமா? Puisque tu ne comprends pas, உனக்கு புரியாததுனால je t'ai donné tout, non? நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன். Maintenant, je ôte la santé pour que tu ne pour que tu profites pas tout ça. அதையெல்லாம் நீ அனுபவிக்காதபடிக்கு Quelqu'un நான் dit உன்னுடைய amen? சரீர செலவினத்தை எடுத்து Quelqu'un dit amen? விடுவேன். Ah, je sais tout gagner, hein? எனக்கு Maintenant, qu'est-ce எல்லாம் que tu சம்பாதிக்க profites? தெரியும். அப்ப நீ என்னத்தை அனுபவிக்கிறாய்? Vous profitez de quoi? என்னத்தை நீ அனுபவிக்கிறாய்? Alors Dieu sait, hein? அப்போ Attention, ஜாக்கிரதை, souffre un peu கொஞ்சம் கஷ்டப்படு, pour que tu comprennes que உனக்கு புரிய வேண்டும். sans toi, ton Créateur, il est en train de souffrir aussi. இது நீ இல்லாமல் தேவனும் துக்கப்படுகிறார் என்று சொல்லி. Est-ce que vous comprenez? நான் சொல்லுகிறது உங்களுக்கு Sans புரிகிறதா? vous, le Créateur souffre aussi. நீங்கள் இல்லாமல் தேவனும் துக்கப்படுகிறார். Pourquoi une vie familiale? ஏன் குடும்ப Pourquoi une வாழ்க்கை? création, papa et maman, enfant? இதோ பிள்ளைகள் பெற்றோர்கள் Pourquoi un என்று mode de சொல்லி. vie?
ஏன் இந்த வாழ்க்கை முறை? Dis-moi, pourquoi une mode de vie? ஏன் இந்த வாழ்க்கை முறை? Que tu comprennes ce que ça veut dire l'amour. அன்பு புரிந்து கொள்ள L'amour வேண்டும் என்று சொல்லி. maternel, oui ou non? அன்பு பெற்றோருடைய Quoi qu'il அன்பு. arrive, quoi que tu fais dans ta vie, tu dis, ah, malgré tout, c'est mon papa et maman, ils என்ன sont நடந்தாலும் âgés. என் பெற்றோர்கள் Un jour ou அவர்கள் l'autre, je vais வயசானவர்கள் l'aider. Oui ou ஒரு non? நாள்ல அவங்களுக்கு நான் உதவி செய்யணும். J'espère que vous avez cette notion. Amen. Hein? ஆமென். Hein, même si vous dites que, bon, s'ils viennent ici avec leur âge, ils vont nous saouler, mais quand même, tu vas envoyer de l'argent en disant que, vivez, வயசாயி அவங்க இங்க j'envoie வந்தாலும் tout. Oui ou non? காசு அனுப்புறாங்க. Oui ou non? C'est une affection maternelle. இது பாருங்க அது C'est une affection பிறப்பின் அன்பு. maternelle. அது அன்பு. Je pose question, est-ce que c'est durable? அது எப்போதும் நிலைத்திருக்கிறதா? Oui. Ah, ce pasteur, il est méchant. Oui, je இந்த suis பாஸ்டர் méchant. ரொம்ப கெட்டவர்னு சொல்றீங்களா? Aux amours maternels, est-ce que c'est durable? உங்களுடைய அன்பு பிறப்பின் Ah, அன்பு. j'aime ma maman, j'aime mon papa. Combien de temps? Ah, 70 ans, 75 ans, une fois qu'ils sont partis d'ici. Tu aimes toujours? இது அவங்க இங்க இருந்து போயிட்ட பிறகு இன்னும் அவங்களை அன்பு செலுத்துகிறாயா? Première année, peut-être tu vas donner un bout de larme là. இந்த முதல் வருஷம் ஒருவேளை Les parents, deuxième année, t'as complètement oublié. ரெண்டாவது வருஷம் சுத்தமா மறந்துட்டு இருப்ப. Non, oui ou non? Ah, bah, Arrêtez de ouais, mentir en disant que j'aime. Votre amour est fini déjà. Vous êtes en train de mentir là. La maternité, cet amour est fini, oui ou non? இது அந்த அன்பு முடிந்து விடுகிறது. Cela veut dire quoi? அப்படி என்று சொன்னால் என்ன? Ton créateur, உன்னுடைய சிருஷ்டிகர் il crée ta famille. இது உன் குடும்பத்தை Il சிருஷ்டிக்கிறார். te crée. அவர் உன்னை சிருஷ்டிக்கிறார். Regarde l'affection, ça veut dire quoi? இது அன்பு என்ன என்று சொல்லி Regarde qu'est-ce que ça veut dire l'affection. இது அந்த அன்பு Regarde ce que ça veut dire l'amour familial. இது குடும்ப அன்பு என்ன? Tu sais quoi? இது என்ன Un தெரியுமா? jour ou l'autre, ஒரு நாள்ல ஒரு je vais நாள் ôter tout le monde là-dedans. எல்லாரையும் நான் எடுத்து Comme விடுவேன். ça, tu viendras à mon amour un jour, tu affecteras avec moi. Entends la parole, hein? Tu affecteras un jour avec moi, tu comprendras ce que ça veut dire l'amour. C'est moi qui t'ai mis dans ce monde. நான் தான் இந்த உலகத்தில் C'est moi qui உன்னை t'a créé. நான் தான் உன்னை C'est சிருஷ்டித்தேன். moi qui t'a donné la vie. நான் தான் உனக்கு ஜீவனை C'est moi qui t'ai கொடுத்தேன். guidé jusqu'aujourd'hui. இந்த நாள் வரைக்கும் உன்னை Même நான் quand tu n'as pas cherché, c'est moi qui est venu à chaque fois pour ton secours. என்னை தேடாவிட்டாலும் Acclame la parole, dis Amen. ஒவ்வொரு நாளும். Oui. Ma fille, mon frère, là, écoutez-moi bien. Toi qui as dit, ah, je sais tout faire là. எனக்கு எல்லாம் தெரியும் என்று Je sais சொன்னாய். tout faire. எனக்கு எல்லாம் On செய்ய était en train de தெரியும் conduire la voiture. நீ வண்டி N'est-ce pas, un camion qui t'a frôlé en doublant. இதோ உன்னை தாண்டி ஒரு Tu as freiné, கார் போனபோது mince alors, il est fou, celui-là, il est fou. இதோ உன் பைத்தியம் என்று Non, சொல்லி mon நீ gars, tu aurais dû passer à la casserole déjà. இதை ஏற்கனவே நீ இறந்திருக்க Dieu வேண்டும். t'a sauvé par sa grâce. ஆனால் ஆண்டவர் உன்னை Voilà, acclame la parole, dis Amen. Ce camion, tu peux l'arrêter. யார் அந்த லாரி நிறுத்த முடியும்? Non, arrêtez. Tu es en train de conduire, tu vas pousser le camion de l'autre côté, celui qui vient à 90 km. இதோ 90 Tu poses de l'autre côté, dégage-moi, laisse-moi un peu de place. என்னை போ என்று சொல்லி Fais-le, tu vas voir ce qui va se passer. செஞ்சு பாரு என்ன நடக்கிறது என்று Quand tu as சொல்லி descendu de ta maison, là, du haut, là, வீட்டுல மேல இருந்து நீ l'escalier t'a இறங்கும்போது, trébuché, tu aurais dû venir jusqu'en bas. இத படிக்கட்டு தடுக்கி விட்டுருச்சுன்னா Je கீழே sais pas, t'as இறங்கி trébuché, mais tu es à la deuxième marche, là. தடுக்கி விட்டாலும் நீ கீழே இறங்கி Je te pose வந்துட்டாய். question, qui c'est qui t'a tenu? யார் Satan? உன்னை பிடித்திருந்தார்? Le diable? பிசாசா? Que t'as invoqué? இதுக்கு கூப்பிட்ட Eux, ils பிசாசா? aiment bien te tuer. Eux, ils உன்னை te sauvent pas. சாகடிக்கத்தான் நினைக்கும் உன்னை பிடிக்காது. Le diable te tue, il te sauve pas. இந்த பிசாசு உன்னை Alors je காப்பாற்ற pose question, qui c'est qui t'a sauvé? அப்ப யார் உன்னை காப்பாற்றினது? Dis-moi, peut-être c'est ta maman et mamie qui étaient au bled, là. உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய Ils sont venus மம்மியும் prendre l'avion, encore que tu tombes. இத நீ உணர்த்துக்கு Non, mais முன்னாடி arrêtez. flight எடுத்து வந்தாங்களோ Arrêtez, réveillez-vous là un peu. அவங்க வீழ்த்தேருங்க. Hein? Qu'est-ce qui s'est passé? என்ன நடந்தது? Ton créateur, ton papa, bon Dieu, là. உன்னுடைய சிருஷ்டிகர் Il t'a tenu pour dire que ne meurs pas maintenant. இதை இப்ப Acclame la சாகாதே parole. என்று சொல்லி உன்னை Par la பிடித்தார். grâce, par l'amour, il t'a tenu. கிருபையினால் Il t'a sauvé. கொண்டார், உன்னை Il t'a காப்பாற்றினார். sauvé. உன்னை Il t'a காப்பாற்றினார். retiré des pétrins. Il t'a guéri des maladies. Il t'a donné encore de la force. உனக்கு பலத்தை கொடுத்தார். Un jour, tu me comprendras. ஒரு நாள் என்னை புரிந்து கொள்வாய் என்று சொல்லி Parce que je ne suis pas loin de toi. உன்னை விட்டு நான் தூரம் இல்லை Je ne veux என்று pas que tu சொல்கிறார். meurs. நீ இப்போது மறிக்க Je ne தேவையில்லை. veux pas que tu vas à l'enfer. இதோ நீ நரகத்துக்கு போறது எனக்கு Donc பிடிக்கல என்று il est சொல்லுவார். en train de retentir dans ton cœur en disant que அப்ப ஒவ்வொரு நாளும் உன்னுடைய இருதயத்துல அவர் சொல்லுகிறார் je ne suis pas trop loin de toi. நான் உன்னை விட்டு தூரம் இல்லை என்று சொல்லி Je ne suis pas trop loin de toi. உன்னை விட்டு நான் தூரம் இல்லை என்று சொல்லி சொல்கிறார். Alléluia. ஹalleluya. Tu vois ce témoignage-là? இது இந்த சாட்சி. C'est frappant. Hein, ce இது qu'elle a dit. அடிக்கிறது அந்த சாட்சி சொன்ன சாட்சி. On était dans le débauche. இது நம்ம வந்து கெட்ட Ma வாழ்க்கையில vie est partie en இருந்தோம். vrille. என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் Pourtant, ils ont tout fait dans leur vie. இத்தனைக்கு Ils savent எல்லாவற்றையும் comment il faut செய்யறாங்க. vivre. எப்படி Ils savent comment il வாழணும், faut nourrir ses enfants. எப்படி Ils பிள்ளைகளை savent comment ils devaient être avec des bonnes choses de ce monde. இந்த உலக நன்மைகள்
உண்மையில் எப்படி Mais tout est parti வாழணும் d'un coup en vrille. ஆனால் எல்லாமே வீணா C'est ce que je போயிடுச்சு. vous dis, faites attention. அதைத்தான் சொல்லுகிறேன், Tout est ஜாக்கிரதை. parti en vrille. எல்லாம் வீணா போயிடுச்சு. Elle était dans le point de se suicider. இது suicide பண்ணிக்கிற Cette அளவுக்கு dame, elle était sur le point de se suicider. இத தற்கொலை பண்ணுகிற Parce que அளவுக்கு pour அவங்க elle, c'est இருக்காங்க. quoi? C'est une honte parce qu'elle a eu un grand échec de sa vie. வாழ்க்கையிலே அவங்களுக்கு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி அவங்க எல்லாம் முடிவு Celui qui கொண்டு base de விட்டாங்க. leur propre force, யார் அவங்களோட சொந்த un jour quand elle n'arrive pas à faire, அதை செய்ய la முடியாவிட்டால் première esprit qui va te frapper, முதல்ல அவங்களை அடிக்கிற c'est un ஆவி esprit de honte. இதோ அது பாருங்க அவமானத்தின் ஆவி தான் Oui, நம்ம hein, avant அடிக்கும். t'as dit que je, hein. இதோ நான் என்று Maintenant tu சொன்னாய். plies en deux, hein, tu te caches, இப்போது hein. ரெண்டாய் மடக்கி On நீ t'appelle, tu முடிவு viens pas, பண்ணுகிறாய். hein. அப்புறம் நீ வருவதில்லை. Ah, c'est la honte qui te tue, hein, qui te ஏன்னு détruit, சொன்னால் oui ou அவமானம் உன்னை non? அடிக்கிறது. La honte, qu'est-ce qui l'amène? Elle dit, mais je vais suicider. இதோ அந்த அவமானம் என்ன கொண்டு Cette வருது? dame, quand elle conduisait la voiture, இதோ அவன் வண்டி ஓட்டி கொண்டிருக்கும் போது diable parle en disant, saute de la passerelle. பிசாசு சொல்லுகிறது இங்கே Saute de la passerelle. இங்கிருந்து குதி என்று சொல்லி சொல்லுகிறது. Voilà la vie comme elle était. இதோ வாழ்க்கை எப்படி La இருக்கிறது vie பாருங்க. comme elle était. வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்க. Hallelujah. ஹalleluya. Elle n'entendait que des bruits négatifs. இது எல்லாமே நெகட்டிவான Même காரியத்தை son தான் intelligence, elle கேட்கிறது. est contre elle. சுய அறிவு அவங்களுக்கு விரோதமா Sa force இருக்கிறது. était contre elle-même. அவங்களுடைய பலனே அவங்களுக்கு Contre sa விரோதமா famille. இருக்கிறது. அவங்களுடைய Elle குடும்பத்துக்கு ne pouvait விரோதமா. rien faire. அவங்களால எதுவுமே Elle செய்ய était முடியல. chamboulée spirituellement et mentalement. இது ஆவிக்குரிய ரீதியில Elle அவங்க savait எல்லாம் pas quoi faire. என்ன செய்வதென்று Ses அறியாத enfants, ils ont été délaissés. இது பிள்ளைகள் எல்லாம் Elle dit que cette vie, j'ai pas aimé, moi. இந்த வாழ்க்கை J'ai எனக்கு pas aimé que பிடிக்கல. je vivais ce genre de vie, là. இந்த மாதிரி வாழ்கிற Qu'est-ce வாழ்க்கை que je vais? Peut-être je vais finir mes enfants avec moi-même. இத நானும் என்னோட பிள்ளைகளும் எங்களை முடித்துக் Hein? கொள்கிறோம் என்று C'est சொல்லி ça, hein, quand on cogite, là. Nous, quand on sait tout faire. நாம் என்று சொல்லி நம்ம குதிக்கும் போது அதுதான் Et நடக்கும். là-dedans, அதிலிருந்து et dans cette tempête, இது அந்த இடத்துல dans இருந்து cette tornade, இது அந்த இடத்துல dans cette இருந்து vent-là qui soufflait dans tous les sens, அங்க là. அடிக்கிற அந்த காட்சியில இருந்து Elle a entendu une voix. ஒரு சத்தம் கேட்கிறது. Je ne suis pas trop loin de toi. நான் உன்னை விட்டு தூரம் இல்லை என்று À un சொல்லி. moment, il y a un téléphone qui arrive chez elle. இது ஒரு டெலிபோன் கால் வருகிறது Un அவங்க téléphone qui வீட்டுல. arrive à une sonnerie. Bam, bam, bam. ஒரு பெல் அடிக்கிறது அவங்க வீட்டில. Elle dit, mais c'est qui là? Avant que je meure là, c'est quoi ça? நான் மரிப்பதற்கு முன்பா இது என்ன Quand சத்தம் elle என்று prend சொல்லி. là, அதை எடுக்கும் il போது dit, tu peux venir, il y a une église là, j'ai trouvé, hein. இது ஒரு Viens, சபை viens, viens, Dieu இருக்கிறது. va faire வா, grand chose வா, pour toi. தேவன் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி. Voilà, Dieu il t'appelle en disant, je suis pas trop loin de toi, hein. இந்த தேவன் Je சொல்லுகிறார், tends ma main, viens avec moi. Acclame la parole, viens, amen. Alléluia. Alléluia. Cette dame, elle, regarde, entre sa mode de vie, இது அவங்களுடைய வாழ்க்கை முறை. entre son orgueil அவங்களுடைய et பெருமையில l'appel de son créateur, இது தேவனுடைய அழைப்பு. elle dit, j'enterre mon orgueil. அவங்க சொல்லுகிறாங்க என்னுடைய அந்த J'enterre பெருமையை mon புதைக்கிறேன். moi, là. நானே நான் J'attrape mon புதைக்கிறேன். Dieu. என் தேவனை நான் பிடிக்கிறேன். J'attrape mon Dieu. தேவனை நான் Qu'est-ce qui s'est passé d'un coup? என்ன நடந்தது? Elle venait dans l'église. சபையிலே வந்தார்கள். Boum, Dieu il commençait à délivrer cette dame. தேவன் அவர்களை விடுதலை ஆக்க ஆரம்பித்தார். Elle commençait à délivrer cette dame-là. இதோ தேவன் அவர்களை விடுதலை ஆக்க Un an, ஆரம்பித்தார். 2 ans, 3 ஒரு ans, 3 வருஷம், ans et 2 demi, வருஷம், 4 3 ans. வருஷம், 4 வருஷம். Délivrance, délivrance, délivrance. விடுதலை, விடுதலை C'est எல்லா là qu'elle விஷயமும். comprend que அப்பொழுதுதான் உங்களுக்கு புரிகிறது. mon mode de vie tout seul, personnel, perso, நான் தனியா வாழ்கிற combien அந்த de வாழ்க்கை démons il a amené dans leur vie. எத்தனை Combien பிசாசுகள் de என்னோட வாழ்க்கையில démons வந்தது? engloutissaient leur vie. எத்தனை பிசாசுகள் என்னுடைய Combien வாழ்க்கையில des esprits வந்தது? impurs qui tourmentaient ces enfants. எத்தனை அசுத்த ஆவிகள் Il disait அழைக்கின்றன pardon, பிள்ளைகளை. pardon, Seigneur, pardon. மன்னிங்க தேவனே என்று Je சொல்லி t'ai pas கேட்டு reconnu, Seigneur. ஆண்டவரே உன்னை நான் அறியவில்லை. Il disait, Seigneur, je ferai tout ce que tu vas me dire. நீ சொல்லுகிறதை நான் செய்கிறேன் தேவனே. Par son pasteur, பாஸ்டர் மூலமாக Jésus reprimandait. இயேசு அவர்களை L'Éternel, il கண்டித்தார். corrigeait. தேவன் கண்டித்தார். L'Éternel, il enseignait. தேவன் Il போதித்தார். disait, maintenant c'est lui. இப்பொழுது அவர்தான் என்று சொல்லி. Tu sais pourquoi? ஏன் Parce qu'elle தெரியுமா? a expérimenté tout seul ce monde. தனியா இந்த உலகத்தை அவர்கள் Elle n'a pas அனுபவித்தார்கள். réussi, échec total. அதிலிருந்து அவங்களால ஒன்றும் செய்ய முடியவில்லை. Échec total. எல்லாமே தோல்வி. Attrape la main du côté. பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கரங்களை Attrape la பிடிச்சு, main du côté. பக்கத்துல இருக்கிறவங்க கருத்தை பிடிச்சி, Regardez la personne hein, quand vous leur attrapez la main. பக்கத்துல இருக்கிற கருத்தை Dites, பிடிச்சு il n'y a பாருங்க. pas que elle. Hein. அவங்க மாத்திரமல்ல, Si tu expérimentes cette vie toute seule, toi, தனியா இந்த வாழ்க்கையை நீ நினைத்து பார்ப்பாய் sans சொன்னால், Dieu, தேவன் இல்லாமல் ta vie sera un échec. உன்னுடைய வாழ்க்கையை பாருங்க தோல்விதான். Tu veux me défier? இதோ நீ எனக்கு 14-6-2026, note ça dans ton portable. இதோ உன்னுடைய Le jour où பத்தாப்புல tu சேவ் vas பண்ணி tomber, tu வச்சுக்கோ. vas échouer lamentablement, tu diras que il a parlé un jour. இதோ நான் கீழே விழுவேன் என்று சொன்னால் Il a parlé un jour. ஒரு நாள் பேசினார் என்று Ah, il a parlé hein, le 14-6-2026. Hein? இதோ 14 Mon gars, toi, tu dis que j'ai parlé.
இதோ நான் பேசினேன். Et moi, je te dis quelque chose. நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Aujourd'hui, Dieu il est venu à ton rencontre. Il n'est pas venu à தேவன் உன்னை toi. வந்து Attends, on va voir சந்திக்கிறார். jamais. Dieu il est venu à ton rencontre. Il n'est pas venu à toi. ஆண்டவர் உன்னை வந்து சந்திக்கிறார் இந்த Tu dis tout ce que நாளிலே. vous avez fait, c'est des இது micmacs. எல்லாமே தேவையில்லாதது. Et ne me dis pas, hein, je sais tout faire, hein, tu sais bien எனக்கு faire. எல்லாம் தெரியும் என்று சொல்லி சொல்லாதே. Ton pasteur qui est en face de toi là, உன் எதிரே இருக்கிற பாஸ்டர் quand je suis arrivé à 18 ans ici, 18 வயசுல இந்த ஊருக்கு avant வந்தபோது 30 ans, je te le dis, avant 30 ans, à 30 25 ans, j'ai acheté வருஷத்துக்கு முன்னாடி l'appartement. 25 வயசுல நான் வீடு À வாங்கினேன். 25 ans, 25 வயசுல toute seule, தனியாக aucun aide. எந்த Je உதவியும் faisais இல்லாம moi tout seul. இத நான் தனியாக Le déménagement du 8e étage au 11e étage, 8வது எத்தால je இருந்து 14வது faisais tout seul. எல்லாமே தனியாக செய்தேன். J'appelais personne. யாரையும் நான் கூப்பிடவில்லை. L'armoire, j'ai démonté tout seul. அலமார் நான் Je தனியாக remontais tout seul là-haut. எல்லாத்தையும் தனியாகவே Le papier செய்தேன். peint, le peinture, le sol plastique, lino, tout. J'ai fait எல்லா tout வீட்டில் seul. இருக்கிற எல்லா வேலைகளும் நான் தனியாக Personne ne செய்தேன். m'a aidé. யாரும் எனக்கு உதவி Tu vois, செய்யவில்லை. l'être humain, il est très, ils ont une zèle amère. இது அவனுக்குள்ள ஒரு Cette கசப்பான amère வைராக்கியம் révèle இருக்கிறது. une force négative en eux. அவனுக்குள்ளாய் ஒரு பலன் Je sais கசப்பான tout ஒரு faire. பலனை கொடுக்கிறது எனக்கு Mais எல்லாம் ça, தெரியும். ça t'isole, fais attention. ஆனா அது உன்னை தனிமைப்படுத்தும் Ça ஜாக்கிரதை. t'isole, c'est ça, je அது உன்னை sais. C'est தனிமைப்படுத்தும். ça. அது அசுத்த ஆவி. Je le fais tout. அது எனக்கு எல்லாம் தெரியும்னு À சொல்றேன். 30 ans, 30 je lui வயசுல ai dit, je vais aller marier. இத நான் போய் கல்யாணம் Je பண்ணிட்டு sais போறேன்னு tout போனேன். faire, donc maman, elle fera ce qu'il y a à faire au bled. Je vais, je marie, j'arrive, et tu vas voir, ça, ma vie sera encore en rose. ஊருக்கு போய் நான் திருமணம் செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு இன்னும் எல்லாம் தெரியும். என்னுடைய வாழ்க்கை Donc ma ரோசா femme, elle était de இருக்கும். nationalité indienne. இதோ என்னுடைய மனைவி நேஷனாலிட்டி Puisque j'avais nationalité française, j'ai dit, mais il n'y aura pas de problème, le papier, tout ça, je peux le எனக்கு faire. நேஷனாலிட்டி பிரெஞ்சு இருந்ததுனால Donc, எல்லாம் je தானே marie. நடக்கும். கல்யாணம் பண்ணினேன். On était contents. இதோ சந்தோஷமா On இருந்தோம். arrivait, ஊருக்கு வந்தோம். descendu à l'aéroport Charles de Gaulle. ஷார்ஜ் த கோல் ஏர்போர்ட்ல Il y avait இறங்கணும். ces familles qui étaient venues avec elle. இது அவங்க மனைவியோட Donc குடும்பத்தார் il y avait des வந்தார்கள். familles qui sont venues à la rencontre pour récupérer leur famille. இது அவங்களுடைய குடும்பத்தை பெற்றுக்கொண்டு J'avais dans mon chariot mes valises et tout. என்னுடைய வலிசை எடுத்துக்கொண்டு Mon வந்தேன். sacoche, il était au-dessus. அது மேல என்னுடைய ஹேண்ட்பேக் இருந்தது. Avec tous les papiers d'elle et moi, de l'argent, tout ce que j'ai amené, நான் de l'or et எடுத்து tout. வந்த காசு பணம் நகை J'ai dit bonjour à la famille. இத குடும்பத்திற்கு நான் J'ai பொருள் laissé leur சொன்னேன். famille et je retournais, j'ai perdu mon அவங்க sac. குடும்பத்தை விட்டு திரும்பி பார்த்தபோது அந்த பர்ஸ் காணா போயிடுச்சு. J'ai pas vu mon sacoche. Tu அந்த sais, சகோஷ் எங்கனே தெரியல. 30 ans. 30 வயசு. J'ai 30 வருஷம். tellement débrouillé tout seul. தனியாக நான் எல்லாவற்றையும் Quand செய்தேன். j'ai vu ça, ஆனால் அதை பார்க்கும்போது je transpirais. இது வேர்க்க ஆரம்பித்து விட்டது. D'un coup, je transpirais. திடீரென்று சொல்லி வேர்க்க ஆரம்பித்தது. Mais comment je fais? என்ன செய்ய போற? Pour mon papier, oui, mais pour elle. இது என்னுடைய பேப்பர் Il சவா faut que அவங்களுடைய je பேப்பர் montre என்ன le செய்ய? justificatif comme quand elle vient de l'Inde, elle a un passeport indien. இது அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. Il y avait rien. பாஸ்போர்ட் இருக்குது என்று சொல்லி. L'argent que j'ai amené, il n'y a rien. இதோ எடுத்து வந்த L'or, பணம் l'argent, tout est parti. இதோ பணம் நகை எல்லாம் போய்விட்டது. Ceux qui m'ont emmené là, c'était mes frères qui m'ont emmené. இதோ என்னுடைய சகோதரர் On cherchait depuis 8h30 jusqu'à midi et demi, 1h. 8:30 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும் J'ai fait une déclaration à la police là-bas même. அங்க போய் போலீஸ்ல De டிக்ளேர் perte. பண்ண. இது தொலைச்சிட்டேன். Même malgré ça, j'ai pas trouvé. இதோ அப்படி இருந்த Quand je retournais dans la maison là, de mon appartement là, என்னுடைய et j'ai வீட்டுக்கு acheté, நான் வந்தபோது நான் வாங்கின அந்த வீட்டுக்கு வந்தபோது ma femme pleurait. இதோ என்னுடைய மனைவி Elle dit c'est à அழுதாங்க. cause de moi. Hein. என்னால தான் C'est à cause de moi. Hein. என்னால தான் C'est moi qui ai amené du malheur. நான் தான் Mais கெட்டதை je ne crois எடுத்துக்கொண்டு pas tous ces வந்துவிட்டேன் choses, moi. Ne te pleure pas. அழுவாதே என்று சொல்லி Ce n'est சொன்னேன். pas ça. இது அது Il அழுவாது. y a quelque chose d'autre, t'inquiète pas. இது வேற ஒரு காரியம் Tout ira bien, இருக்கிறது j'ai dit, என்று tout சொல்லி. ira எல்லாம் bien. நல்லா நடக்கும் என்று சொல்லி. Elle était dans le salon. இது அவங்க On சலோன்ல n'avait même உட்கார்ந்திருக்கிறாங்க. pas de quoi en manger le lendemain. மறுநாள் சாப்பிடுவதற்கு என்ன என்று சொல்லி Encore, தெரியவில்லை. j'étais sans இன்னும் travail à ce moment-là. அந்த நேரத்துல வேலை இல்லாமல் இருந்தேன். Tout mon argent de chômage, ça partait pour les crédits et pour les factures. எனக்கு வந்த அந்த வருமானம் இது எல்லாத்தையும் கட்டுவதற்கே சரியாக இருந்தது. Et je me suis assis dans la chambre. இதோ ரூம்ல நான் உட்கார்ந்து Je regardais par la fenêtre. ஜன்னல் வழியாக பார்த்து C'est là que je sentais vraiment seul, isolé. அப்போதான் நான் தனிமையாக C'est இருக்கிறேன் là que j'ai உணர்ந்தேன். senti impuissant. அப்போதான் நான் Parce பலனற்றவனாய் qu'avant, உணர்ந்தேன். quand j'avais des chèques, j'arrête pas, hein, je marche. முதல்ல எனக்கு Mais தோல்வி là, வந்தாலும் நான் நடப்பேன். une fatigue qui m'arrivait. ஆனால் ஒரு டயர்ட் Parce என்னை que c'est comme ஆட்கொண்டது. j'ai dit qu'il y a une responsabilité que je vais assumer. ஏனென்று சொன்னால் இப்போது Mais எனக்கு j'arrive même pas à assumer maintenant ma responsabilité. Comment je peux l'assumer une autre என்னை responsabilité? என்னால் பார்த்துக் கொள்ள முடியாது. எப்படி அவங்களை Je me பார்க்க suis dit, mais முடியும்? qu'est-ce que je fais? என்ன செய்கிறேன்? Tout est arrêté. Bon, எல்லாம் நின்று விட்டது திடீரென்று சொல்லி je suis assis. இதை நான் உட்கார்ந்து Je suis assis. நான் உட்கார்ந்து À chaque fois quand j'avais des échecs, des obstacles de ma vie, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் j'ai தடைகள் dit toujours வரும்போது qu'est-ce que je ferai après. என்ன நான் செய்ய போகிறேன் Et அப்போ j'avançais. நான் அதுக்கப்புறம் நடந்து Mais செல்வேன். ce jour-là, ஆனா இந்த நாளிலே
Ce jour-là, அந்த நாளிலே quand j'étais assis devant la fenêtre là, ஜன்னல் பக்கம் நான் உட்கார்ந்து pour பார்க்கும்போது la première fois, j'ai invoqué Dieu. முதல் முறை நான் தேவனை தேடி Pour la première fois, j'ai invoqué dans ma bouche mon Dieu. என்னுடைய வாயில அறிக்கை செய்தேன் தேவனே என்று Pourtant, je vais à l'église, hein. இத்தனைக்கும் சர்ச்சுக்கு Ah oui, oui, போவேன் tous les dimanches, là, comme des catholiques, là, des catholiques, des zigotos, là, voilà. C'est இத எல்லா J'ai été tous les dimanches, hein. எல்லா Ah oui, hein, je ஞாயிற்றுக்கிழமையும் suis catholique, hein. இதோ திருமணம் C'est moi qui rends, c'est moi qui rends de la dignité pour Dieu, hein. Moi, j'ai dit, mais c'est moi, hein. C'est moi Dieu, hein. C'est moi qui l'aide Dieu, hein, pour l'instant. Si je ne vais pas là-bas, il n'y a pas d'argent, hein. இத நான் போனதுனாங்க காசு இல்ல என்று சொல்லி Donc voilà comment j'ai vu Dieu, moi. இத எப்படி நான் Comme தேவனை plusieurs gens பார்த்தேன் qui sont en train de voir aujourd'hui. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் Est-ce que tu comprends de ce que je parle, là? சொல்லுகிறது உங்களுக்கு Hey, புரியுதா? un créateur, il vous a créé, oui ou non? ஒரு சிருஷ்டிகர் உங்களை Et toi, tu சிருஷ்டிக்கிறார் crées Dieu நீ தேவனை சிருஷ்டிக்கிறாய் en statue? ஒரு சிலையாக Non, vous êtes un peu malade, réfléchissez un peu. Yo, C'est lui c'est qui vous pas a créé, non, avec la poussière, avec la terre, là. இது மண்ணின் Maintenant, vous பூஜ்யத்தை créez தேவன் avec la terre Dieu. சிருஷ்டித்தார். அதே மண்ணிலே நீங்கள் Tu vois தேவனை à quel சிருஷ்டிக்கிறீர்கள். point vous prenez Dieu, vous? அந்த Créateur அளவுக்கு vous-même. நீங்கள் தேவனாய் Voilà comme எடுத்து j'étais moi aussi, j'étais à ce point-là. நானும் அப்படித்தான் இருந்தேன் Et ce jour-là, j'ai dit, இந்த நாளிலே நான் சொன்னேன் mon Dieu, என் தேவனே la première fois quand j'ai dit, முதல்ல அந்த வார்த்தையை De நான் tout mon சொல்லும்போது cœur, Seigneur. என்னோட முழு இருதயத்தோடு et il m'a fait sortir quelque chose. அதுல இருந்து ஒரு விஷயத்தை அவர் J'ai வெளியெடுத்தார் dit, pardonne-moi Dieu, என்னை மன்னிங்க ஆண்டவரே pardonne-moi. என்னை மன்னிங்க Déjà, pardonne-moi Seigneur parce que j'ai fait mal contre toi. இதோ உனக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்னை Deuxième fois, மன்னிங்க. Seigneur, si j'ai fait du mal contre les autres. இதோ மத்தவங்களுக்கு ஏதாவது Pitié de தப்பு moi, செஞ்சிருந்தேன் ஆண்டவரே என்னை மன்னிங்க La première communication que j'ai vue avec mon Dieu, c'était ça. தேவனோடு கூட முதல்ல நான் C'est பேசின après காரியம் que Dieu அதுதான் il a tout préparé pour qu'il m'amène vers l'évangile là. அதுக்கப்புறம் தான் தேவன் எல்லாவற்றையும் Vers le ஆயத்தப்படுத்தினார் எனக்கு Il சுவிசேஷம் m'a appris la வருவதற்கு Bible là. வேதத்தை Il m'a appris à கொடுத்தார் prêcher. இது போதிக்க Il கற்றுக் m'a appris à கொடுத்தார் sauver des âmes. ஆத்மாவை வெளியே கொண்டு வர அவர் Mais கற்றுக் tout ça, கொடுத்தார் Seigneur, comment tu as fait? எப்படி ஆண்டவரை இதெல்லாம் செய்தீர்கள் Il me dit, c'est simple. அவர் சொல்லுகிறாரு Le jour où சிம்பிளானது tu as perdu à Roissy tout, இதோ அந்த ரொசி ஏர்போர்ட்ல tu நீ as tout எல்லாத்தையும் இழந்த perdu, போது mais moi j'étais juste à côté de toi. உன் அருகிலே தான் நான் இருந்தேன் J'étais pas trop loin de toi. நான் உன்னை விட்டு À தூரம் chaque இல்லை fois quand tu dis moi, j'étais நான் juste à நான் côté de என்று toi. நீ சொல்லும் போது நான் J'ai உன் dit, il அருகிலே me தான் dit, இருந்தேன் attention fiston, tu vas tomber. ஜாக்கிரதை நீ விழுந்து Mais je n'ai விடுவாய் jamais என்று écouté, je சொன்னார். n'ai jamais prêté l'oreille. ஆனால் நீ செவி கொடுக்கவில்லை Dites avec moi. Moi aussi je suis comme ça. நானும் அப்படித்தான் இருந்தேன் Ça vient de votre cœur. அது உங்களுடைய இருதயத்திலிருந்து Voilà. வருகிறது Moi aussi je suis comme ça. Dites, நானும் c'est அப்படித்தான் une இருந்தேன். bonne chose. அது ஒரு நல்ல Tant que tu காரியம் n'acceptes pas comme cas, Seigneur, j'ai eu une défaite lamentable dans ma vie. இதோ ஆண்டவரே என்னுடைய Moi, j'ai வாழ்க்கையில dit, நான் தோல்வி moi, சந்தித்தேன் j'ai fait là. நான் என்று சொல்லி Si சொல்லி tu as bien கொண்டிருந்தேன். compris ça, அது உனக்கு நல்லா à partir du புரிஞ்சுச்சுன்னா moment où tu as confessé, Dieu était là. இதோ நீ எப்போது அறிக்கை செய்கிறாக அந்த Il m'a நாளில் fait sortir de தேவன் tous les காப்பாற்றுவார். problèmes, எல்லா or பிரச்சனையிலிருந்து que je அவர் n'ai விடுதலை fait aucun ஆக்கினார் effort. நான் எந்த முயற்சியும் C'est là que je செய்யவில்லை voyais Dieu comment il travaillait à travers nous. அப்போதுதான் தேவன் நம்மை கொண்டு எப்படி கிரியை செய்கிறார் என்று சொல்லி பார்த்தேன் சிம்பிளானது À préfecture là. பிரefecture Moi, je suis parti pour faire la pièce, Il a le cadre de séjour en début. இது அவங்களுக்கு போய் காசு J'avais rien du tout pour démontrer qu'elle a une pièce d'identité. அவங்களுக்கு ஒரு பேர் தான் Maintenant, je vais juste இருக்கு avec ma déclaration de vol, ma carte d'identité. என்னுடைய கார்டு தொடர்ந்து விட்டது என்று சொல்லி Préfecture de Juvisy, là. declaration அந்த ஜிவிசி போலீஸ் கிட்ட Elle rappellera toujours ça, parce que c'est la première rencontre avec une personne de France. Elle venait de l'Inde. Elle parle pas bien en முதல்ல français. இந்தியில இருந்து வந்து அவங்களுக்கு தெரியா பிரெஞ்சு பேச மாட்டாங்க Cette dame-là, அப்போது அவங்க les gens qui rentraient en costard et cravate là, கொஸ்டா கிராவத்லாம் போட்டுன்னு elle வந்தாங்க envoyait balader même les classeurs tombés dehors. இதை Dans le எல்லாரும் couloir. அவங்க எடுத்து பேசினாங்க குழுவார் Elle நம்ம முடிச்சிச்சு dit dégagez, அவங்க classeur. எல்லாம் J'ai dit, எல்லாம் ouf, தூக்கி ஏறுறாங்க அவங்க ouais, il பாட்டுக்கு. va avoir un problème là. இப்போ அங்க இடத்துல Pour பிரச்சனை nous là, ça va வரப்போகுது. être un grand problème. இதை நம்ம அங்க போற இடத்துல பெரிய பிரச்சனை À ce வரப்போகிறது point-là, elle crie. அந்த அளவுக்கு அவங்க கத்துறாங்க Quand elle sortait, je l'ai vue là, அவங்க வெளியே வரும்போது நான் பார்த்தேன் comme un homme. அது மாப்பிள போல அவங்க வராங்க Veste, pantalon avec une chemise là, avec வேஸ்ட் son பாத்தெல்லாம் truc, le போட்டு badge et tout. Je dis, je regarde maman, elle me regarde. இத நான் அவன் Je மனைவி dis, பாக்குறேன் மனைவி écoute-moi, je te பாக்குறேன் laisse parler. இத நான் உன்னை Donc, பேச là, விடுகிறேன்னு சொல்லிட்டேன் non. J'ai dit, si jamais il y a des tonnerres, moi je fais demi-tour. ஏதோ பிரச்சனை இருந்தா நான் திருப்பி வந்துருவேன்னு சொல்லி
Il n'y a pas pour la première personne. Deuxième, troisième, c'est la même chose qu'on entend. ரெண்டாவது மூணாவது எல்லாருக்கும் அதே தான் நடக்கிறது. Dossier, les formulaires qui remplis là. அவங்க எழுதிட்டு வந்த அந்த காரியம் எல்லாம் Elle crie, vous êtes même pas capable de remplir quelque chose. Comment tu veux que tu vis dans la France là? Dégage maintenant, va apprendre la français. C'est dur ça, là c'est dur. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. Wow. Écoute-moi, elle va poser cette question, tu lui réponds comme ça. Tu இது réponds, அவங்க tu அந்த parles. கேள்வி கேட்பாங்க, நீ பதில் சொல்லு. Des fois, à tout le temps, elle sort, tu sais, pour prendre de l'eau là. இத வந்து Elle தண்ணி réfléchit. குடிக்க வருவாங்க அவங்க Non, c'est வெளியில. pas bon là, ça sent très 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 danger là. Quand on a rentré, அது நாம உள்ள போகும்போது elle dit bonjour madame. அவங்க மதாம் சொன்னாங்க, Je dis mais pistolet il va te charger. இது துப்பாக்கி சார்ஜ் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். Elle dit c'est pourquoi? அவங்க எதுக்கு நீங்க வந்தீங்கன்னு Je dis, c'est கேக்குறாங்க. pour le papier madame. இது பேப்பருக்காக. Oui, votre papier, vous avez pas lu? Oui, கழிச்சிட்டீங்களா? Donc vous avez une photocopie? Non, ஒரு pas de போட்டோ காப்பி photocopie இருக்கிறதா? madame. இல்ல என்று சொல்லி சொல்லுகிறார்கள். Je dis mais plus qu'on dit non, non, non. இல்ல இல்ல நம்ம Oui, சொல்றதுனால mais est-ce que votre mari il a son papier pour qu'on puisse... உங்களுடைய கணவனுக்கு பேப்பர் இருக்குதா? Elle dit mon mari aussi il a perdu. அவங்க கழிச்சிட்டாரு என்று Non, சொல்லி. là, je me cache derrière en dessous du bureau, c'est mieux. இதை நான் Là, ça. ஒதுக்கிக்கிறது நல்லதுன்னு நினைச்சேன். Elle dit oh la pauvre m'appelle. பெண்ணே, J'ai dit waouh, qu'est-ce qui se passe là? Elle dit ma pauvre m'appelle. J'ai dit tout à l'heure elle était pas comme ça. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அப்படி இல்லையே என்று சொல்லி Elle நினைத்தேன். dit comment tu t'appelles ma chérie? இது உன் பேரு நான் கேக்குறாங்க. Dans la déclaration de papier. இதோட அந்த பேப்பர் இருக்குதா? On pliait à 4. 4 மடிச்சு நம்ம உள்ள வச்சிருக்கோம். C'était après 6 mois ou un an qu'on a été voir. ஆனா Après un an. ஒரு வருஷத்துக்கு Tellement moi je devais préparer mon papier இதை pour que je montre à என்னுடைய elle. செய்யணும் அவங்ககிட்ட காட்டுறதுக்காக. Elle dit, elle a vu ça. அதை அவங்க பார்த்து Elle est sortie du bureau. அந்த பீரோல இருந்து வெளியே வந்து Écoute ce que je parle. Elle a amené une formulaire. அவங்க ஒரு ஃபார்முலா எடுத்து வந்து Elle écrivait tout. எல்லாத்தையும் எழுதி Elle écrivait tout. எல்லாத்தையும் எழுதி Elle appelle préfecture d'Evry. எவ்வளவு Je lui dis, பிரஃபெக்டருக்கு போன் அடிச்சு voilà une personne telle, இதோ இவங்க Esther, qui va Esther. venir, Sophia, comment on s'appelait? சோஃபியா Sophia, வந்து qui viendra parce qu'elle a perdu son papier. அவங்க பேப்பர் Donc il y a une தொலைச்சிட்டாங்க. déclaration, elle vous amènera. இது ஒரு டிக்ளரேஷனோட Vous le வருவாங்க. faites le plus vite possible, une carte de séjour de 3 mois. Là, la vitesse. சீக்கிரம் உங்களுக்கு 3 Il faut மாசம் qu'elle காசு bouge pour கொடுப்பாங்க. travailler ou pour chercher un stage, quoi qu'il en soit. ஏதாவது போய் அவங்க வேலை Le reste, après, செய்யணும். je vais vous communiquer. அதுக்கப்புறம் மற்றதை சொல்லுகிறேன். Signe, ma belle, ici. இது இந்த இடத்துல கையெழுத்து Ma போடுங்க. belle, elle a signé. Hein? Je dis, heureusement, j'ai pas parlé. நல்ல Heureusement, j'ai pas ouvert ma bouche. நல்ல வேலையை வாயில Je திறக்கல. lui dis, mince, alors. Nous deux, நாம 2 on பேரும் sortait de la préfecture du Juvisy. பிரஃபெக்ட் ஜூவிஸ்ல இருந்து On வெளியே marchait வந்து jusqu'à la gare, on n'a pas parlé un mot. ஒரு வார்த்தை கூட பேசல. கார் வரைக்கும் Je நடந்து réfléchis. வந்து யோசிக்கிறேன். Je cogite. யோசிக்கிறேன். Comment est-ce possible? எப்படி இது பாசிபிள்? Comment est-ce possible? எப்படி இது சாத்தியம்? Comment est-ce jusqu'à la maison? நம்ம வீட்டுக்கு வந்து J'étais toujours dans la cogitation. இது இன்னும் நான் யோசிக்கிட்டே தான் இருந்தேன். Et j'ai entendu dans mon cœur, என்னோட இருதயத்துல அப்பதான் கேட்கிறேன். t'as vu, je t'ai dit, hein, இதான் நான் சொல்லுகிறேன், je ne suis pas trop loin de toi. நான் உன்னை விட்டு தூரம் இல்லை என்று சொல்லி. Je ne suis pas trop loin. நான் உன்னை விட்டு Tu தூரம் m'as இல்லை. invoqué, non? நீ என்னை அழைத்தாய் தானே. Tu m'as invoqué, non? நீ என்னை கூப்பிட்டாய் அல்லவா? Regarde psaume 91, 15. இந்த சங்கீதம் 91 Regarde psaume 15 பாருங்க. 91, சங்கீதம் 91 15. Il m'invoquera அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், et je lui répondrai. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். Il m'invoquera அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், et je lui répondrai. நான் அவனுக்கு மறு உத்தரவு Je செய்வேன். serai avec lui ou avec elle நான் அவனோடு இல்ல அவளோடு இருந்து dans la détresse. அவனுடைய எல்லா Dans la détresse. அவனுடைய ஆபத்திலே Puisqu'il m'a invoqué, அவன் என்னை கூப்பிட்டபடினால் puisqu'il a su que je suis tout près de lui, நான் அவன் அருகிலே இருக்கிறேன் என்று சொல்லி puisqu'il m'a appelé pour le secours, அவன் என்னை அழைத்தபடினால் dans sa détresse, அவனுடைய je ஆபத்தினாலே serai avec elle ou avec lui. நான் அவனோடு கூட இருந்து Je le délivrerai நான் அவனை தப்புவிப்பேன். et je le glorifierai. Acclame la அவனை parole d'Amen. கனப்படுத்துவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். Je le délivrerai. நான் அவனை விடுதலை Je பண்ணுவேன். te glorifierai. நான் அவனை Je கனப்படுத்துவேன். serai avec lui. நான் அவனோடு கூட Je இருப்பேன். lui répondrai. நான் அவனுக்கு மறு உத்தரவு சொல்லுவேன். Je serai avec lui dans la détresse. நான் அவனோடு கூட இருப்பேன் அவனுடைய துக்கத்திலே. Je veux vous dire quelque chose. ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Dans l'hébreu, எபிரேயர்ல il y a
le passé, il y a le présent, il n'y a pas de futur. இது அந்த இடத்துல போனது இருக்கிறது, ஒரு நிகழ்காலம் இருக்கிறது, ஆனால் வருங்காலம் இல்லை. Langage hébreu. இது எபிரியர் லாங்குவேஜ். Futur, ça n'existe pas. வருங்காலம் இல்லை. Il n'y a que le présent et le passé. இது கடந்த காலமும் நிகழ்காலமும் தான் இருக்கிறது. Donc dans l'hébreu, ça n'existe même pas comme cas que il va le faire. எபிரேயர்ல பாத்தீங்கன்னா அவர் செய்வார் என்று சொல்லுகிற வார்த்தை. Cela veut dire quoi? L'Éternel dit à présent je suis en train de faire pour toi. அப்ப தேவன் சொல்லுகிறார் நான் Mais இப்போது quand உனக்கு ils ont செய்கிறேன். traduit, comme il dit que il va faire un jour, parce que tu es là, அவர் செய்வார், நீ Dieu இருக்கிறீர். dit que je te délivrerai. நான் உன்னை விடுதலை C'est comme ஆக்குவேன். ça, il va délivrer un jour. அப்படிதான் ஒரு C'est நாள் pour ça beaucoup de chrétiens ils disent un jour ou l'autre je serai délivré. ஒரு நாள்ல விடுதலை Dieu il te ஆக்குவேன். dit en présent, je te délivre aujourd'hui. Je suis avec toi aujourd'hui. Je te guérirai aujourd'hui. Je te glorifie aujourd'hui. உன்னை கனப்படுத்துவேன். C'est aujourd'hui qu'il fait tout. இன்னைக்குதான் அவர் எல்லாவற்றையும் செய்வார். Dans l'hébreu, Dieu, c'est comme ça qu'il a parlé. எபிரேயர்ல அப்படிதான் அவர் தேவன் Je பேசினார். suis ton Dieu. நான் உன்னுடைய தேவன். Je te guéris. நான் உன்னை Ça veut dire குணப்படுத்துவேன். qu'aujourd'hui, il te guérit. அப்ப இன்றைக்கு Il n'y a அவர் pas je te குணப்படுத்துவார். guérirai. இதான் உன்னை Je குணப்படுத்துவேன் suis ton இல்லை. Dieu qui te délivre. உன்னை விடுதலை Il ஆக்குகிற délivre தேவன். aujourd'hui. Il ne va pas te ஆக்குவார். délivrer la semaine d'après. இது அப்புறம் C'est அடுத்த aujourd'hui que வருஷம் tu penses. Acclame la parole. Mets ta main sur ta tête et dis, c'est aujourd'hui ma délivrance. C'est aujourd'hui ma guérison. C'est aujourd'hui. Parce que mon Dieu, il a entendu mon appel. Acclame la parole, dis Amen. Alléluia. Alléluia. Notre Créateur. நம்முடைய C'est சிருஷ்டிகர். un Dieu vivant et puissant. அவர் மேலுள்ள வல்லமை உள்ள தேவன். Ce n'est pas avant 2026 ans. இது அவர் 2025 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. Il y est toujours. அவர் எப்பொழுதும் இருக்கிறவர். Il est toujours puissant. அவர் எப்பொழுதும் Peu வல்லமை importe ce que vous உள்ளவர். avez fait. நீங்க என்ன செஞ்சிருந்தாலும், Peu importe ce que vous avez fait. நீங்க என்ன செஞ்சிருந்தாலும், Les démoniaques là, இது அசுத்தம், les esprits impurs, அசுத்தாவிகள் devant la puissance de l'Éternel, தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக il te manifestera, il te regardera comme ça avec la compassion. Hein. Il ne regardera même pas les démons. Hein. இது அவர் உன்னை தான் நோக்கி பார்ப்பார். தேவன் பிசாசை Dès பார்க்க que மாட்டார். les démons, quand ils voient cette puissance là qui manifeste là, பிசாசு அந்த வல்லமையை பார்க்கும்போது ils trompent, ils ferment la bouche, ils se Nani sauvent. ki vaya mouti Acclame la parole, dis Amen. Ils se sauvent dans le nom puissant de Jésus-Christ. là. Parce qu'il est puissant. அவர் வல்லமை உள்ளவர். Il nous communique. அவர் நம்மோடு Il nous பேசுகிறார். protège. அவர் நம்மளை Il nous பாதுகாக்கிறார். délivre. அவர் நம்மளை விடுதலை Il nous ஆக்குகிறார். glorifie. Alléluia. Il nous glorifie. அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவர். Ah, j'ai compris quelque chose. Hein. Est-ce que vous avez compris quelque chose? உங்களுக்கு ஏதாவது புரிந்ததா? Attends, le même côté, dis. J'ai compris quelque chose. Hein. எனக்கு ஏதோ ஒரு காரியம் புரிந்தது. Ma délivrance. எனக்கு விடுதலை C'est aujourd'hui. இன்றைக்குதான். Ma guérison. C'est aujourd'hui. Dieu, il va relever ma tête là. ஆண்டவர் என்னை உயர்த்துவார். Ce n'est pas après 2 mois. 2 மாசம் கழித்து. C'est aujourd'hui. À 5h-5, il t'a relevé ta tête. Acclame la parole de Dieu. Alléluia. 16h-5 là. Il இத vous a நாலு délivré மணிக்கு déjà de அந்த votre maladie, முன்னாடி de votre உங்களுடைய problème, உங்களிடத்துல de vos வந்திருக்கிறார். infirmités, tout est parti là. உங்களுடைய எல்லா La பலவீனங்கள் parole vous பிரச்சனைகளை guérit. நீக்கி Acclame la கொடுக்கிறார். parole de Dieu. Alléluia. La parole vous guérit. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை விடுதலை ஆக்குகிறது. Beaucoup de gens, tu sais, chez nous, il dit un dicton. எங்களுடைய ஊர்ல ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். Les gars qui ont 2 femmes là, 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறவங்க ils marient avec une femme, après ils cherchent une autre. ஒரு பொண்டாட்டி கட்டிக்கின்னு இன்னொரு பொண்டாட்டி தேடுவாங்க. Donc chez nous là, il le dit comme ça, comme proverbe. அவங்க அப்படிதான் பழமொழி சொல்லுவாங்க. Même un homme, il a une femme comme un oiseau, comme un perroquet. இது கிளி போல பொண்டாட்டி இருந்தா கூட Il cherche toujours une deuxième femme comme un singe. குரங்கு போல இன்னொன்னு தேடிட்டு தான் இருப்பாங்க. Est-ce que tu comprends ce que je dis? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? Cette femme, elle fait tout pour toi. அந்த மனைவி எல்லாம் செய்வாங்க. Elle écoute tout ce que tu dis. நீ C'est ce சொல்றது que dit எல்லாத்தையும் perroquet. கேட்பாங்க. பிறகு மாரி Quand tu கிளி dis போல. assieds-toi, elle s'assoit. உட்கார்னா Quand tu dis உட்காருவாங்க. fais à manger, elle fait à manger. சாப்பாடு செய்தா சாப்பாடு Quand செய்வாங்க. tu dis même pas, elle lave ton slip, elle lave tout. நீ சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கழுவி Mais வைப்பாங்க. toi, tu vas chercher un singe. ஆனா நீ போய் ஒரு குரங்கு Maintenant, c'est toi qui vas laver son slip à elle. இப்ப நீ போய் அவருடைய சட்டியை கழுவி Non, dis amen et puis dis alléluia. Voilà. Quand tu viens chez toi, tu roules le mécanique en disant c'est moi le roi. Hein. Et là-bas, c'est toi le servant.
Non, c'est ça. Tu as toute l'opportunité à la maison. வீட்டுல உனக்கு Tous les எல்லாம் biens, tous les bénédictions à la maison. எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். J'aime pas ça, hein. ஆனா உனக்கு அது Ah, il n'y பிடிக்காது. a pas de sel, hein. இது உப்பு இல்ல. Ah, il n'y a pas de piment, hein. இது காரம் Ah, இல்ல. c'est fade, hein. இது ஒண்ணும் இல்ல. Quand on met du sel, tu l'aimes pas. Quand on met pas de sel, c'est fade. உப்பு பிடிக்கலன்னா Mon gars, tu devais être dans l'hôpital psychiatrique, toi. அப்ப நீ போய் பாருங்க சைக்காட்ரி ஹாஸ்பிடல்ல இருக்கணும். Non, oui ou non? Ah, maman. Et comment ça se fait que quand tu vas là-bas, là, அப்ப நீ அந்த chez le singe, là, இது குறங்குது. c'est toi qui fais à manger, non? நீ தான் போய் சாப்பாடு செய்யணும். Ah, c'est elle qui te frappe avec l'assiette, là. Il n'y a pas de sel, tu sais même pas faire la cuisine, là. C'est quoi ça? உனக்கு செய்ய தெரியலன்னு மண்டையில அடிப்பாங்க. Ouais, bien fait pour toi. ரொம்ப நல்லா வேணும் உனக்கு. Alléluia. Alléluia. Dis avec moi, Dieu, ஆண்டவர் à l'instant, à travers ce pasteur, il ne parle pas des femmes, il பேசல. parle de moi-même. பேசுறேன். Tu as un Dieu, இதோ உனக்கு ஒரு தேவன் il t'a இருக்கிறது. créé, உன்னை சிருஷ்டித்தவர். il t'aime, உன்னை il t'a tout நேசிக்கிறவர். fait pour toi. உனக்கு எல்லாவற்றையும் Toi, tu es செய்து en train de chercher d'autres dieux comme des நீ singes. போய் குரங்கு போல Non, oui ou non? C'est toi qui cours partout, pèlerinage, hein? Pèlerinage, hein? Est-ce que tu t'es sauvé quand tu as fait le pèlerinage? Mon gars, t'aurais dû avoir des cardiaques, là, quand tu as fait le pèlerinage. இதான் அங்க போன À genoux. உனக்கு கிறிஸ்து Est-ce que tu as tout laissé tes péchés? உன்னுடைய நீ முட்டி Tu போட்டு fais à genoux, là, avec les bougies, après tu prends la bouteille. C'est quoi ça? பத்தி வச்சிட்டு Oh. வரதுனால உன்னை C'est எல்லாம் quoi cette vie, là? பார்த்துட்டாயா? என்ன வாழ்க்கை இது? Hein? Tu fais la fête, tu sors de l'église, tu fais la fête déjà. இதான் சர்ச்சில இருந்து வெளியே வந்தோடனே ஃபேத் ஆரம்பிச்சிடும். Si tu as le vrai Dieu dans ta vie, உன்னுடைய வாழ்க்கையில une fois que tu es rentré dans le sanctuaire de l'éternel, இந்த தேவனுடைய அந்த பரிசுத்த tu சத்தத்துல sortiras நடக்க propre et போகுது. saint. Alors, amen. Tu sortiras propre et saint. Croyez, vous ne croyez pas, c'est la vérité. நீங்கள் அதை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் சத்தியம். Alléluia. Alléluia. Je remercie mon Dieu pour ma femme. மனைவிக்காய் Parce qu'il தேவனுக்கு faut que je நன்றி mange ce soir. செலுத்துகிறேன். Alléluia. 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 Mais oui, hein, c'est la vérité. Hein, même si vous n'acceptez pas, c'est la vérité. ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் உண்மை. Pas vrai, Sylvain? C'est la vérité, hein? Voilà Dieu. Et ben, oui, vous dites là. Alléluia. Eh, mais Jesus? Oui, hein? L'être humain, மனுஷங்க ils n'ont aucune connaissance de leur Créateur. அவங்க சிருஷ்டிகரை குறித்த அந்த எந்த காரியமும் Pourtant, அவங்களுக்கு la தெரியல. Bible, il est écrit. இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. Pourtant, ça se vend dans tous les எல்லா endroits. கடையிலும் விக்கிறாங்க. Pourtant, ils le donnent gratuit. அதை இலவசமாகவும் Beaucoup de gens, ils கொடுக்கிறார்கள். donnent des tracts. நிறைய பேர் டாக்ஸ் Beaucoup de gens, கொடுக்கிறாங்க. ils appellent pour dire venez, venez நிறைய à பேர் l'église pour போன் அடிச்சு écouter la வாங்க parole. சபைக்கு வார்த்தை Tout est கேட்க. gratuit, tout est forcing. எல்லாம் இலவசமாகவே Ah non, கொடுக்கிறார்கள். ils vont nous piéger, hein? இது அவங்க ஏதோ நம்ம C'est toi qui vas piéger là. Tu es en train de piéger, tu es dans le piège, நீ toi. உன்னையே நீ கண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறாய். On te dit, réveille de là-bas, sors de là-bas. அதுல இருந்து வெளியே வான்னு உன்னை Ah, tu dis, சொல்றாங்க. je viens pas. இத நான் வரமாட்டேன்னு Je viens pas. சொல்றேன். இதோ நான் வரமாட்டேன். Pourquoi? ஏன்? Ils oublient leur Créateur. அவங்களுடைய சிருஷ்டிகரை அவர்கள் மறந்து Ils விட்டார்கள். oublient leur Créateur qu'il a un bon cœur et il est compatient. இது கிருபையோடு Ils இருக்கிற அந்த oublient தேவனை que மறந்து ce Créateur, விட்டார்கள். il est très fort et puissant. இது வல்லமையுள்ள அந்த Il தேவனை அவர்கள் oublie que மறந்து ce விட்டார்கள். Créateur, à chaque fois, il te répond quand tu l'invoques. நீ கூப்பிடும்போது உனக்கு மறு Il உத்தரவு t'amène de la கொடுக்கிறவரை solution மறந்து pour toi. விட்டார்கள். உனக்கு சொல்யூஷன் கொடுக்கிறவரை மறந்து விட்டார்கள். Il efface tout ce qui est circonstances négatives en positif. எல்லா நெகட்டிவான காரியத்தையும் கலைத்து போடுகிறவரை மறந்து Mais விட்டார்கள். on oublie, on les jette derrière le dos. அவர் நமக்கு முதுகுக்கு பின்பாக On அவரை oublie, on தூக்கி ignore. போடுகிறோம். Amen. ஆமென். On ignore. அவரை நம்ம அசட்டை பண்ணி விடுகிறோம். Non, oui ou non? ஆமாவா இல்லையா? On a beaucoup de temps. நிறைய நேரம் Dieu இருக்கிறது nous நமக்கு. donne du repos. Tu sais quoi? தேவன் நமக்கு இளைப்பாறுதலை Quelqu'un il dort கொடுக்கிறார். bien la nuit là. யார் ராத்திரில C'est நல்லா par la grâce de தூங்குறாங்க? Dieu. அது தேவனுடைய கிருபை. C'est par la grâce de Dieu. அது தேவனுடைய Je கிருபை. te dis, beaucoup de gens ils dorment même pas la nuit. நிறைய பேர் ராத்திரில தூங்குவதே இல்லை. Oui. Beaucoup de gens quand ils réveillent là, ils réveillent en râlant. நிறைய பேர் காலைல எழுந்திருக்கும் போதே Ne me parle pas! என்கிட்ட பேசாத. Ne me aucun dispute là. இத எந்த பேச்ச Parce பேசாத. que j'ai pas dormi cette nuit. ஏன்னா Hein? இந்த ராத்திரி நான் சரியா Mais தூங்கல. pourtant tu étais au lit, non? இத்தனைக்கும் நீ படுக்கையில Qu'est-ce que tu இருந்தாய். faisais? என்ன செய்தாய்? Est-ce que tu comprends? நான் சொல்லுவது உங்களுக்கு Voilà புரியுதா? comment l'être humain est en train d'avoir une pensée எப்படி மனுஷனுக்கு qui பாருங்க leur tourmente tout le temps. அவனை எப்போதும் Qui leur tourmente. அவனை அலைக்கழித்து Ils ne voient pas leur passé. இத டைம் போறத Ils ne voient pas பாருங்க leur passé à ce point-là. அந்த அளவுக்கு Pourquoi? ஏன் Parce qu'ils ont rejeté leur Créateur. அவங்களுடைய சிருஷ்டிகரை அவங்க Parce qu'ils ont தூக்கி oublié leur Créateur. அவங்களுடைய சிருஷ்டிகரை அவர்கள் Voici மறந்து l'Ézéchiel 23, 35, la Bible d'Ézéchiel 23, 35. 23:35 சொல்லுகிறார்கள். C'est pourquoi, ainsi parle le Seigneur, l'Éternel.
parce que tu m'as oublié, parce que tu m'as rejeté derrière ton dos. Porte donc la peine de tes crimes et de tes prostitutions. Porte donc aussi la peine de tes crimes et de tes prostitutions. ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டது நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனங்களையும் சுமப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். Voilà, qu'est-ce qu'il est? Il est écrit déjà là-dedans. எழுதி இருக்கிறது ஏற்கனவே. Puisque tu as oublié ton Créateur, சிருஷ்டிகரை நீ மறந்தபடினாலே, puisque tu as rejeté la parole quand il est venu te chercher, உன்னை தேடி வந்த வார்த்தையை நீ தூக்கி puisque tu as போட்டபடினாலே, rejeté ma consécration, ma grâce que je t'ai présentée devant toi, நான் உனக்கு முன்பாக வைத்த கிருபையை நீ அசட்டை பண்ணினபடினாலே, eh ben assume ton crime. அப்போ உன்னுடைய அந்த காரியத்தை Assume நீயே la சுமப்பாய். peine de tes crimes. அதனுடைய தண்டனையை நீயே Assume சுமப்பாய். la peine de tes péchés. உன்னுடைய பாவத்தினுடைய சம்பளத்தை நீயே சுமந்து Est-ce que tu கொடுப்பாய். comprends? சொல்லுகிறது Est-ce que உங்களுக்கு tu comprends de புரிகிறதா? ce qu'il est en train de dire? சொல்லுகிறது உங்களுக்கு Sans புரிகிறதா? la parole de Créateur, சிருஷ்டிகளுடைய வார்த்தை ta இல்லாமல் vie, même si tu dis qu'il était bien, உன் hein, வாழ்க்கை நல்லா il y இருந்துச்சுன்னு a toujours சொன்னாலும் des péchés là-dedans. அதுக்குள்ளாய் பாவங்கள் இருக்கும். Ah, j'ai fait aucun mal les autres à vous autres. Hein? இத மத்தவங்களுக்கு நான் எந்த தீங்கும் செய்யலன்னு சொன்னாலும் Oui, mais tu t'es fait mal toi-même pour te voir. உன்னுக்கு நீயே ஏமாற்றி கொண்டாய். Ben oui. Tu es la création de Dieu, toi. நீ தேவனுடைய சிருஷ்டிப்பு. Tu n'as pas à donner ta vie à quelque chose d'autre en disant நீ sois மற்ற Dieu. காரியத்துக்கு தேவன் என்று சொல்லி உன் Comme ça, வாழ்க்கையை c'est commettre des கொடுக்க péchés. அப்ப அதுவும் பாவம் தான். Et quand il vit tout seul, நீ தனியாய் ou quand வாழும்போது il dit que c'est moi qui sais tout faire, எனக்கு எல்லாம் தெரியும்னு நீ tu as de l'orgueil automatiquement en toi. உனக்குள்ளாய் பெருமை Ce n'est pas un வருகிறது. péché, ça? அது பாவம் இல்லையா? Non, oui ou non? ஆமாவா Si இல்லையா? tu as de l'orgueil, உனக்கு பெருமை tu as இருக்கும் des என்று rébellions en சொன்னாலும் toi-même, உனக்குள்ளாய் ça எதிர்த்து veut dire நிறுத்த que தன்மை வரும். tu désobéis à tout le monde. அப்ப C'est யாருக்கும் un நீ péché, கீழ்ப்படிய non? மாட்டாய். அது பாவம். Alors tous ces péchés, il amène du fruit. அப்ப எல்லா பாவமும் கனிகளை கொண்டு Donc la வரும். Bible dans le Romain, il est dit clair, அப்ப ரோமர் தெளிவாக சொல்லுகிறார், le salaire du péché est là. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. Voilà, il est en train de dire clairement. அது தெளிவாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Comment peux-tu oublier? எப்படி உன்னால் மறக்க முடியும்? Comment peux-tu oublier ton Créateur? உன்னுடைய சிருஷ்டிகரை எப்படி உன்னால் Voilà, மறக்க முடியும்? Osée 13:6, la Bible dit. இது ஓசியா 13:6 சொல்லுகிறது. Osée 13:6, la Bible dit. Ils se sont rassasiés dans leur pâturage. Ils se sont rassasiés. Et leur cœur s'est enflé. C'est pourquoi ils m'ont oublié. C'est pourquoi ils m'ont oublié. Pourquoi ils ont oublié Dieu? ஏன் அவர்கள் தேவனை மறந்தார்கள்? Parce qu'ils se sont rassasiés dans leur pâturage. அவர்கள் மேய்ச்சலினால் அவர்கள் திருப்தி ஆனார்கள். Parce qu'ils se sont rassasiés de leur argent. அவருடைய பணத்தினால் அவர்கள் Parce qu'ils திருப்தி se sont ஆனார்கள். rassasiés de leurs biens. அவருடைய நன்மைகளினாலே அவர்கள் Parce திருப்தி qu'ils se ஆகிறார்கள். sont rassasiés des choses, des nourritures qu'ils ont dans leur maison. அவங்க வீட்டுல இருக்கிற சாப்பாட்டினாலே அவர்கள் Ils திருப்தி disent, je ne manque ஆகிறார்கள். rien. எனக்கு எதுவும் Je குறைவில்லை. ne manque rien. எனக்கு எதுவும் Alors, குறைவில்லை. j'ai pas besoin d'invoquer mon Dieu. அப்ப தேவனை நான் C'est கூப்பிட bon, வேண்டிய j'ai pas அவசியம் besoin de Dieu. இல்லையே. J'ai தேவன் tout, moi. தேவையில்லையே. எனக்கு S'il எல்லாம் me manque இருக்கு. quelque chose aujourd'hui, là, இன்னைக்கு ஏதாச்சும் j'ai de குறைஞ்சிருக்கா? l'argent, je peux acheter le lendemain காசு même. இருக்கிறது நான் மறுநாளே வாங்குவேன். Non, c'est ça, c'est comme ça qu'ils vivent. அப்படிதான் Les வாழ்ந்து gens. கொண்டிருக்கிறார்கள். Regardez Osée 13:6, là, comment il dit. இதோ Ils se 13 rassasiaient dans leur pâturage. அவர்களுடைய மேய்ச்சலிலேயே அவர்கள் திருப்தி Ils ஆனார்கள். se rassasient encore. இன்னுமா அவர்கள் திருப்தி ஆனார்கள். Puisque rassasiés eux-mêmes, là, selon leur volonté, leur pensée, அவங்களுடைய leur சிந்தையினாலே cœur s'est enflé. அவங்களுடைய இருதயம் Leur மேட்டிமையா cœur இருக்கிறது. s'est enflé de l'orgueil. அவங்களுடைய இருதயத்திலே மேட்டிமை நிறைந்திருக்கிறது. Même Dieu, quand il vient, ils diront non. தேவனே வந்தாலும் இன்னொன்னு தான் சொல்லுவாங்க. C'est qui Dieu? யார் தேவன்? Comment ça se fait? எப்படி Comment il y a Père, Fils et Saint-Esprit? எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்றீங்க? Oui, oui, ils poseront des questions. Hein. அப்படிதான் கேள்வி கேட்பாங்க. Ils poseront des questions. நிறைய கேள்விகளை கேட்பார்கள். Oui. Ah, mon mari, il va pas me laisser. Hein. இதோ என் கணவர் என்னை விட Ah, ma மாட்டாரு. femme, elle va me frapper. Hein. இதோ என் மனைவி என்னை அடிப்பாங்க. Oh, arrête, réfléchis. Même si ta femme tue, une fois que tu as accepté Jésus, tu partiras au paradis. இயேசு ஏற்ற பிறகு உன் மனைவி அடித்தாலும் நீ பரலோகத்துக்கு போய்விடுவாய். Non, oui ou non? ஆமாவா இல்லையா? C'est moi le jour où j'ai tout perdu là. நான் ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து J'avais ma போயிட்டேன். maman. Hein. என்னுடைய அம்மா C'est moi qui இருந்தாங்க. m'a guidé. அவங்க தான் என்ன Elle m'a tout fait pour வழிநடத்தினாங்க. moi. Hein. எனக்கு எல்லாம் அவர்கள் J'avais mes frères et செய்தார்கள். sœurs. Hein. என்னுடைய சகோதரிகள் Quoi qu'il en soit, இருந்தார்கள். ils arrivent quand je l'appelle. Hein. இது அவங்க உடனே Mais je l'ai வருவாங்க, jamais நான் appelé. கூப்பிட்ட உடனே. ஆனா அவங்களை நான் Mais si j'ai dit கூப்பிட்டேன். maintenant, si j'invoque ces gens-là, இவங்களை நான் Ils sont là கூப்பிட்டேன்னு pour சொன்னா m'aider, hein. எனக்கு உதவி செய்வாங்க. est-ce que tu comprends de ce que j'ai dit? நான் சொல்லுகிறது Mais உங்களுக்கு j'ai dit non, non, புரிகிறதா? non. ஆனா இல்லை என்று Ces gens, சொன்னேன். quand ils vont venir aider, அவங்க வந்து உதவி செய்யும்போது peut-être je ne verrai pas encore Dieu, l'appel de Dieu. இதோ தேவனுடைய Est-ce que tu அழைப்பை நான் comprends de பார்க்க ce que je மாட்டேன். parle? சொல்லுகிறது உங்களுக்கு Alors Dieu, புரிகிறதா? il vient en chacun de vous à quelque
d'une sorte. எப்படி D'une வேணாலும் தேவன் manière à உங்க l'autre, இடத்துல வருகிறார். il vient pour votre rencontre. உங்களை வந்து அவர் சந்திக்க வருகிறார். Oui, il vient à notre rencontre. அவர் உங்களை வந்து சந்திக்க Donc வருகிறார். il dit, attention, அவர் சொல்லுகிறார், prête l'oreille à mon appel. என்னுடைய சத்தத்துக்கு Je ne suis pas trop loin. நான் தூரமா இல்லை. Mais malheureusement, ஆனாலும் ton cœur est enflé de l'orgueil. துரதிர்ஷ்டவசமாய் நீ Ton மேட்டி மேலே cœur நின்றுகிறாய். est enflé de உன்னுடைய l'orgueil. இருதயம் மேட்டி மேலே Donc tu இருக்கிறது. n'écoutes pas. அப்ப நீ கேட்க Tu மாட்டாய். prêtes pas l'oreille. நீ செவி கொடுக்கவில்லை. Le jour quand tu m'as appelé là, நீ Dieu, என்னை கூப்பிடும் போது தேவனே, ça y est, j'ai donné ma vie à la vitesse. இதோ என்னுடைய ஜீவனை கொடுத்து விட்டேன் நான். J'ai donné ma vie. என்னுடைய ஜீவனை நான் கொடுத்து Je dis விட்டேன். maintenant, personne ne peut m'arrêter là. இப்போ யாரை என்னை Je நிறுத்த comprends முடியாது. maintenant, ce n'est plus moi, c'est Jésus qui vit en moi. இதோ நான் அல்ல, எனக்குள்ள Ma இயேசுவே maman elle வாழ்கிறார். m'appelle tout de suite là. என்னுடைய அம்மா என்ன போன் அடிக்கிறாங்க. C'est quoi ce danger, cette macabre là? இது என்ன, இது டேஞ்சரான காரியம். On était... Attention, hein? இது ஜாக்கிரதை. Comment ça se fait que tu es parti avec la Bible là? எப்படி நீ வேதத்தோடு போனாய்? Alors il faut que j'arrive tout de suite là-bas. Hein? வராங்க சீக்கிரம். Préparez-vous, hein? இத தயாரா இருங்க. Maman, elle a pris l'avion. இந்த ஃளைட் எடுத்தவங்க வந்து Elle a dit, je sais que j'arrive là, vous allez voir vous deux ce que je vais vous faire. வந்து உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி. Elle a eu peur. இது அவங்க பயந்துட்டாங்க. Elle a dit, ça va poser des problèmes là. இதோ பிரச்சனை வரப்போகிறது. J'ai dit, cache-toi derrière moi. இதை பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கோ. இதை என்ன செய்ய விடு. Maman dit qu'elle arrive là. இந்த அம்மா வந்த உடனே Valise, ça saute d'un côté là. வலிச ஒரு பக்கம் போட்டு Ça s'accroche, elle saute de l'autre சாக்கு côté. ஒரு பக்கம் போகுது. Elle me dit, il faut que je te parle. இத விட்டு நான் கொஞ்சம் Elle பேசணும். dit, viens ici, assieds-toi. J'ai dit, இங்க வந்து உட்காரு. assieds-toi en face de moi. முதல்ல முன்னாடி Tu வந்து veux உட்காரு. parler de quoi? என்னத்தை குறிச்சு பேச போறீங்க? C'est quoi cette affaire de Bible? இது என்ன பைபிள் J'ai dit, பைபிள்? mais hey, c'est la parole de Dieu, c'est toi qui dis Dieu existe. இது தேவனுடைய Alors வசனம் moi என்று je dis c'est la சொல்கிறாய். parole authentique. இதுதான் வல்லமை உள்ள Tu as வார்த்தை. une Bible chez toi, oui ou non? உனக்கு வீட்லயே பைபிள் Tu l'as pas lu, இருக்கு. moi je lis maintenant. நீ படிக்கல, நான் Alors படிக்கிறேன். écoute-moi, toi tu comprends rien du tout de la Bible, moi je connais quelque இத chose. சொல்றத கேளு, எனக்கு புரிகிறது Change ta vie, காரியம். sinon tu partais dans l'enfer. உன்னுடைய வாழ்க்கை Quoi? L'enfer, moi, l'enfer. Oui, toi, l'enfer. Fais attention. நரகத்துக்கு போய்டுவ. Change ta vie, j'ai dit. Change ta vie. À la vitesse. சீக்கிரத்துல Elle regarde. அவங்க இத பார்த்து Elle est partie à la vitesse là, அவங்க cachée dans பார்த்துட்டு la அவங்க cuisine. போய் ஒளிஞ்சிக்கினாங்க. Elle nous regarde, elle fait. அவங்க என்ன பார்த்து Il veut que j'y aille. Où Ils tu en vas ont où? pas, non. Eh ben, je vais aller chez ma fille. இத என் பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி Va. போங்க. Va, parce que la parole est de lancer. இத Alors, décide, maman, ma chérie. முடிவு பண்ணுங்க. Fais attention, j'ai dit. ஜாக்கிரதையம்மா. Elle dit, mais toi là, t'as que 30 ans. Hein? இத உனக்கு 30 வயசு Et தான் puis, ஆகுது. moi, j'ai 60 ans. எனக்கு 60 வயசு ஆகுது. 60 ans domine le 30 ans, maintenant. 60 வயசு Je ஆகுது. me rappelle bien Non, il y a le la combat avec ma lame, maman là. en premier là. முதல் சண்டை எங்க Elle அம்மா me dit, கூட. j'ai 60 ans, j'étais guidé là. எனக்கு 60 வருஷம் 30 ans, t'es un நான் bébé. 30 வயசு நீ குழந்தை. T'es un bébé, c'est moi qui te domine. ஒரு குழந்தை நான் தான் உன்னை Non, j'ai ஆளுகை dit ici, செய்யணும். ce n'est pas la question entre 30 ans et 60 ans. இங்க 30 வயசு 60 வயசு இல்ல கேள்வி. Cette parole, il a 6000 ans. இந்த வார்த்தைக்கு 6000 Alors, வருஷம் 30 ans et ஆகுது. 60 ans, on devait être dominé par le 6000 அப்ப ans. 60 30 இதனால தான் வழி நடத்தப்பட வேண்டும். Elle est partie. அவங்க வாயை மூடிட்டு போயிட்டாங்க. parti. அவங்க வாயை மூடி கொண்டு Tu sais போயிட்டாங்க. quoi? உங்களுக்கு தெரியுமா? Dieu, il n'était pas loin d'elle. தேவன் அவங்களை விட்டு Le தூரமா jour où il y இல்ல. avait dispute là, avec moi et maman là, எனக்கு அம்மாக்கு எப்ப பிரச்சனை Dieu வந்தது? n'était pas trop loin. தேவன் அவங்களை விட்டு Elle est தூரம் partie chez, இல்லை. chez sa fille. அவங்களுடைய பொண்ணு வீட்டுக்கு போனாங்க. Problème là-bas. அங்கேயும் பிரச்சனை. Elle est partie chez pour mon petit frère. இன்னொரு தம்பி வீட்டுக்கு Problème போனாங்க. là-bas. அங்கேயும் பிரச்சனை. Elle est partie chez sa petite fille. அவங்களுடைய சின்ன பொண்ணு வீட்டுக்கு Problème போனாங்க. là-bas aussi. அங்கேயும் பிரச்சனை. Elle se fâche trop vite. Elle. எல்லாத்தையும் சீக்கிரம் Elle a வச்சுக்குவாங்க. tourné, elle a tourné, elle a tourné. அப்ப சுத்திட்டு Bon, qui m'a corrigé pour de bien? யார் நன்மைக்கு நாகரிகத்தை பேசினது? Personne sauf le Charles là-bas. சார்ல தவிர யாரும் பேசல. Je regarde, elle revient encore திருப்பி வராங்க. avec sa valise. அவங்க வலிசை Elle me dit, திருப்பி. qu'est-ce qu'elle va nous faire aujourd'hui? அப்ப இன்னும் என்ன செய்ய போறாங்க நம்மள? Ne parle pas. ஒண்ணும் Laisse-la. பேசாத விடு. Elle est venue, elle est toute venue sur le genou. அவங்க வந்து Elle était எல்லாத்தையும் assise sur la chambre, dans la chambre. ரூம்ல உட்கார்ந்திருந்தாங்க. Elle me regarde, elle me dit, tu veux que je te donne à manger? Non, je dis non, viens avec moi, on va prier là. இத என் கூட வா On நம்ம est ஜெபம் mis à பண்ணலாம். genoux dans le salon, on முட்டி priait, on போட்டு நம்ம commençait à ஜெபம் பண்ணிட்டு chanter. பாடிட்டு On fermait les yeux, on chantait, on adorait notre கண்ணை Seigneur மூடி Jésus-Christ தேவனை là. துதித்து ஆராதித்து விட்டு Je priais pour les gens, pour le monde. இந்த உலக ஜனங்களுக்கு ஜெபிக்கும் போது J'ouvre les yeux, je vois ma maman devant moi là. என் husband எங்க அம்மா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறாங்க. Elle dit, oh, pardon, pardon. ஆண்டவரே, Hey. மன்னியும் மன்னியும் சொல்லி Si je fais ça pour ma maman, இது என்னுடைய அம்மாக்கு அதை நான் செய்தேன்னு சொன்னாங்க. attention, je ne vais pas vous épargner vous. உங்களையே நான் காப்பாற்ற மாட்டேன், ஜாக்கிரதை. Voilà. C'est ce qu'on appelle une belle consécration. அதுதான் நல்ல Si je அர்ப்பணிப்பு. fais ça pour ma famille là, என்னுடைய குடும்பத்துக்கு அதை செய்தேன் என்று சொன்னார்.
Est-ce que tu comprends? Tu சொல்லுகிற sais காரியம் pourquoi? புரிகிறதா? C'est un zèle en Christ que j'ai moi. எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் J'en suis இயேசுக்குள்ள. sûr qu'il guidera jusqu'à la vie éternelle. நித்திய ஜீவன் வரைக்கும் அவர் Elle என்னை est- வழிநடத்துவார். Je te நல்ல garantis வழியாக. et je te défie. அது உனக்கு நான் சவால் விடுகிறேன் உனக்கு. Viens. Ta vie que tu as menée auparavant, là, ça part en vrille. முதல்ல நீ Attention. வாழ்ந்த வாழ்க்கை வீணாய் Maintenant, போகிறது. écoute-moi. ஜாக்கிரதை. இப்போ சொல்வதை கேள். Écoute-moi. சொல்வதை Je கேள். ne conseille pas selon mon intelligence. என்னோட சுய அறிவிலே உனக்கு ஆலோசனை Ça, சொல்ல c'est selon ma விரும்பவில்லை. parole que je t'ai dit de faire. இந்த வார்த்தையின் பிரகாரம் Obéis à சொல்லுகிறேன். la lettre, அதுக்கு நீ கீழ்ப்படி. ta vie changera. Ta vie changera. உன் வாழ்க்கை மாறும். Voilà, Dieu, il n'est pas loin de vous. ஆண்டவர் என்னை விட்டு C'est தூர Dieu இல்லை. qui vous a créé. அவர்தான் உன்னை Il n'y a que lui சிருஷ்டித்தார். qui sait comment il devait vous guider. அவருக்கு தான் உன்னை வழி நடத்தவும் தெரியும். Une machine que tu as achetée de l'Allemagne, là, les grands patrons, là. நீ போய் பத்திரம் பெரிய Ils மெஷின் achètent des grandes machines, là, des sérigraphies et tout ça. பெரிய பெரிய மெஷின் வாங்கி வராங்க. Écoute-moi quand ils amènent, là. அவங்க எடுத்துக்கொண்டு Ça வருவாங்க. tourne, ça fait dans 1 heure, il peut imprimer 1000 t-shirts. இது 1000 Imprimerie. டி-ஷர்ட் இம்ப்ரிமெண்ட் Il பண்ணலாம். va presque 1000 t-shirts. 1000 Tout ce sont des டி-ஷர்ட் couleurs qu'ils sont en train de mettre là-dedans. எல்லா கலரும் போட்டு Boum, s'il tombe en panne. அது திடீர்னு பானை En France, ஆயிடுச்சு. il ne peut rien faire. பிரான்ஸ்ல ஒண்ணும் செய்ய முடியாது. Aucun technicien ne peut le toucher. எந்த டெக்னீஷியனும் அது தொட Il devait முடியாது. payer un technicien d'Allemagne. அல்மாங்ல ஒரு Il டெக்னீஷியன் devait déplacer de là-bas. அங்க இருந்து அவங்க இங்க Tu வரணும். devais payer l'hôtel. அவங்களுக்கு ஹோட்டலுக்கு Tu பே devais payer à பண்ணணும். manger. அவங்களுக்கு சாப்பாடு Et ben, tu கொடுக்கணும். devais venir 3 jours, tu devais le payer pour son intervention. 3 நாள் அவங்க வர எத்தனை நம்ம Une காசு journée et demie, கொடுக்கணும். il a réparé, ça y est, la machine retourne. ஒன்றரை நாள்ல அதை ரிப்பேர் பண்ணுவாங்க. அது உடனே நடக்கும். Non, est-ce que vous êtes d'accord avec moi? என்னோட கூட நீங்க ஒத்துக்கிறீங்களா? Vous êtes d'accord avec moi? Vous êtes une machine qui a été manufacturée par l'Éternel. இல்ல தேவன் உங்களை Vous êtes en train de consulter சிருஷ்டித்தார். qui là? நீங்க யாரை Le தேடிக்கொண்டு marabout, qu'est-ce qu'il va faire? இதோ C'est un சூரியகாரங்க என்ன monteur செய்ய et முடியும்? pleuveur. இதோ Il est en train de ramasser ton argent. உன்னுடைய காசை Oui, பிடித்துக் கொண்டிருக்கிறவர். c'est ce qu'il fait. Il ne comprendra rien du tout de ta création parce que le créateur, il est là-haut. C'est lui qui sait comment il t'a manufacturé. Attends, la parole dit Amen. Alléluia. 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 C'est lui qui te connaît. அவருக்கு தான் உன்னை De தெரியும். A à Z. A to Z. Tous tes nerfs, il connaît. எல்லா Si நரம்புகளும் quelque chose il ne அறிந்திருக்கிறார். fonctionne pas, il n'y a que lui qui peut te mettre en fonction. Alléluia. 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 Voilà la Bible, comment il est en train d'expliquer. வேதம் உனக்கு எப்படி Vous தெளிவுபடுத்துகிறது? oubliez நீங்கள் மறந்து le விடுகிறீர்கள். caractère de ton Créateur. உன்னுடைய சிருஷ்டிகருடைய Tu as character. rejeté ton Dieu derrière ton உன்னுடைய dos. தேவனை உன்னுடைய முதல் குப்பன்பாக La தூக்கி விட்டாய். Bible donne des conseils. வேதம் உனக்கு ஆலோசனை Cherche கொடுக்கிறது. ton éternel. உன்னுடைய தேவனை தேடி Cherche ton éternel. உன்னுடைய தேவனை Selon தேடி. Ésaïe 55:6. ஏசாயா La Bible 55:7. Selon Ésaïe 55:6. La Bible dit, வேதம் சொல்லுகிறது. cherchez l'éternel pendant qu'il se trouve. Cherchez l'éternel pendant qu'il se trouve. Est-ce que tu comprends? சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? Notre vie, il est dans tes bouches. நம்முடைய வாழ்க்கை பாருங்க Notre vie part en vrille. நம்ம வாழ்க்கை வீணாய் போய் Notre கொண்டிருக்கிறது. vie est dans les abominations. நம்முடைய வாழ்க்கை பாருங்க அசுத்தத்திலே D'un இருக்கிறது. coup, quand tu vas être subi par des obstacles, இது தடைகளினாலே நம்ம par des வாழ்க்கை problèmes நடக்கிறது. spirituels, ஆவிக்குரிய பிரச்சனையா இருக்கிறது. tu es en train de dire, mais est-ce que Dieu il existe ou pas? தேவன் இருக்கிறாரா என்று சொல்லி Mais pourquoi tu தேடுகிறார். rentres? C'est toi qui as mis ça en danger ta vie. நீ தான் C'est உன்னுடைய pas வாழ்க்கையை Dieu. வீணாக்கிட்டார். தேவன் Avant de mettre votre vie en danger, est-ce que vous avez consulté Dieu? முதல்ல உங்களை Est-ce que vous avez consulté la வாழ்க்கையை parole de தேவனை Dieu? கேட்டீங்களா? தேவனுடைய வார்த்தையை Est-ce que vous avez கேட்டீங்களா? consulté un serviteur de Dieu? இல்ல தேவனுடைய ஊழியக்காரர்களை கேட்டீர்களா? Niet. எதுவும் Nada. Oui ou non? அப்படித்தான். Oui. ஆமா. Maintenant, quand tu as des problèmes, இப்ப பிரச்சனை வரும்போது pourquoi Dieu il me fait tant de problèmes là? ஏன் தேவன் Ah எனக்கு bon? இவ்வளவு பிரச்சனை Dieu il amène que des problèmes pour toi alors. தேவன் பிரச்சனையை தான் உனக்கு Ça veut dire கொடுக்கிறார். que tu veux accuser quoi? அப்ப தேவனே நீ குற்றப்படுத்துகிறாய். Qu'est-ce que tu as comme esprit en toi là? அப்ப உனக்குள்ள எந்த ஆவி Si on இருக்கு? accuse le Créateur même, சிருஷ்டிகரே நம்ம Qu'est-ce qu'on a குற்றப்படுத்துவோம் l'esprit en சொன்னால் நம்ம எந்த Réfléchissez. ஆவியில இருக்கிறோம்? Première chose. முதல் காரியம். première chose. முதல் காரியம். Première chose. முதல் காரியம். Deuxième chose, இரண்டாவது காரியம். quand tu es dans cet obstacle, அது தடையிலே நீ la இருக்க Bible ici dit, வேதம் நமக்கு சொல்லுகிறது. cherchez l'éternel. தேவனை தேடுங்க. Cherchez l'éternel. தேவனை தேடுங்க. Mais tu as envie d'être sauvé. நீ விடுதலை Tu as envie d'être esquivé. நீ விடுதலை ஆகி Mais போக tu n'as வேண்டும். pas la solution. Tu n'as pas la solution. ஆனால் உனக்கு வழி தெரிய Mais la Bible வேண்டும். dit, வேதம் சொல்லுகிறது. pendant qu'il se trouve, cherche-le. அவர் இருக்கும்போதே நீ அவரை தேடு. Cela veut dire quoi?
அப்படின்னு சொன்னால் என்ன? Tu devais chercher நீ தேட வேண்டும். quand il vient à côté de toi. அவர் உன் அண்டையிலே Tu வரும்போது. devais le chercher அவரை நீ தேட வேண்டும். quand tu entends அவர் கேட்கும்போது. un téléphone en disant viens à l'église, on va parler la parole de தேவனுடைய Dieu. வார்த்தையை C'est là que tu devais chercher. அப்போதான் நீ தேட வேண்டும். C'est là que tu devais chercher. அப்போதான் நீ தேட வேண்டும். Ah non, j'ai zappé. இதோ என்னால முடியாது. Je te donne une autre option. இன்னொரு ஆப்ஷன் Quand கொடுக்கிறேன். tu as vécu bien, நீ நல்லா quand tu as fait bien ta vie, உன்னோட வாழ்க்கையை நீ D'un நல்லா coup. செய்யும்போது திடீரென்று d'un coup, திடீரென்று de ta mort de famille, உன்னுடைய il y en a un qui se sépare de toi. திடீரென்று உன்னை விட்டு Tu dis, அனுப்பி போறாங்க. il était avec nous. இது நம்மோடு கூட தான் D'un coup, il est இருக்காங்க. parti, mais là, on n'a pas le signe de vie, là. திடீரென்று என்னை விட்டு போயிட்டாங்க. Quand tu l'appelles, la personne, நீ போன் அடிக்கும் hey, போது moi je t'attends, hein. இதான் உனக்காக Tu vas venir ou pas? வரியா இல்லையா? Non, mon frère, இதான் என் சகோதரே, parce que j'ai donné ma vie à Christ. என்னுடைய வாழ்க்கையை Mon தேவனுக்கு sauveur et கொடுத்துட்டேன். Seigneur, maintenant. என்னுடைய மீட்பர் ரட்சகரமா Je இருக்கிறவருக்கு n'abuse plus avec le monde. இந்த உலகத்தை எனக்கு தேவையில்லை. Toi aussi, si tu veux, viens. நீயும் வேணும்னா வா. Oh non, non, t'es un fou, toi. Allez, இதான் dégage. Moi, je ne fais pas ça. hein. நான் எனக்கு அது பிடிக்காது. Eh ben, il est venu juste à côté de toi par cette personne en montrant que je passe à travers toi aussi. Acclame la parole, dis Amen. Je passe à travers toi. Cherche au bon moment. நல்ல வேலையில Cherche au bon moment. தேட வேண்டிய Et நேரத்தில் quand tu avais des appels, இதோ ou கேட்கும் quand tu as écouté des prêches, இதோ நீ வசனத்தை கேட்கும் la போது parole authentique qui est parlée, qui est dévoilée, இந்த வல்லமையுள்ள வசனம் வெளிப்படுத்தப்படும் போது l'Éternel, il passe juste à côté de toi. தேவன் உன் பக்கத்துல C'est là que tu devais chercher. அப்போதான் Amen. நீ தேவனை தேட C'est là que tu devais chercher. அப்பொழுது தான் நீ Voilà தேவனை la தேட Bible, வேண்டும். qu'est-ce qu'il dit? இத வேதம் நமக்கு என்ன சொல்லுது? Cherchez l'Éternel pendant qu'il se trouve. இதா ஒரு பக்கத்துல இருக்கும்போது அவரை தேடு. Invoquez-le tandis qu'il est prêt. அவர் உன் அருகில இருக்கும்போது அவரை Une fois qu'il தேடு. est parti, tu cries, il ne peut pas te répondre. அவர் பதில் சொல்ல முடியாது. Est-ce que tu comprends? சொல்லுகிறது உங்களுக்கு Pourquoi je t'ai புரியுதா? dit l'assemblée c'est très important? ஏன் சபை கூடி வருதல் மிக Peut-être tu n'as pas முக்கியம். cette foi en toi. உனக்குள்ள அந்த விசுவாசம் Peut-être tu es இல்லை. dérangé par tes problèmes. உன்னுடைய பிரச்சனையினாலே Peut-être tu es அலைக்கழிக்கப்படலாம். découragé. இல்லை என்று சொன்னால் இது Mais ici, ceux qui sont en train de prier aujourd'hui, இன்றைக்கு ஜெபித்துக் ils கொண்டிருக்கும் போது prient avec conviction. இதான் அவங்க ரொம்ப Ils prient வல்லமையோடு avec la ஜெபிக்கும் foi. போது விசுவாசத்தோடு Ils ஜெபிக்கும் prient, போது ils appellent, ils invoquent l'Éternel. தேவனை அவர்கள் அழைக்கும் போது Même si toi, tu n'as pas la foi en toi, உனக்குள்ளாய் விசுவாசம் avec இல்லாவிட்டாலும் l'appel de l'Église, சபையினுடைய அந்த அழைப்பு Jésus passe à travers toi. Acclame la parole, dis Amen. Hey, Jésus passe à travers toi. தேவன் உன் அருகிலே வருவார். Maintenant, invoque-le tant qu'il est prêt. அவர் அருகிலே இருக்கும் போது அவரை பிடித்துக்கொள். J'ai donné ma vie, என் வாழ்க்கையை தேவனிடத்தில் Au début, là. முதலிலே mais je ne sais pas comment marcher. ஆனா எப்படி நடக்கணும்னு தெரியாது. Un jour, ஒரு நாள் sur la route là, ஒரு வழியில je croise quelqu'un. ஒருத்தவங்களை பார்க்கிறேன். Il me dit, ah, frère, vous habitez dans le coin? J'ai dit நீங்க oui. இங்கதான் இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. Moi, j'aime pas parler avec les gens. hein. மனுஷங்கிட்ட Moi, je fais பேச ma vie பிடிக்காது. tout seul. என் வாழ்க்கையில தனியா செஞ்சுட்டு இருப்பேன். Mon travail, என் வேலை je fais ma manger, c'est ce que je fais, je vis. இதோ Je சாப்பிட்டுட்டு fais mon இஷ்டத்துக்கு sport, வாழ்ந்துட்டு, je cours, je fais ce que je veux. ஸ்போர்ட்ஸ் செஞ்சுட்டு என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன். Et quand j'ai donné ma vie comme ça, à என்னோட Dieu, வாழ்க்கையை நான் தேவனுக்கு Comme ça, par கொடுக்கும் hasard. போது எப்படி je ne sais pas comment je devais être guidé. எப்படி Mais quand je வழிநடத்தப்படணும் marchais, ce monsieur est venu. ஒரு சகோதரன் முன்னாடி Quand வந்தாரு. je sortais de la cathédrale, இதோ அந்த சர்ச்சில இருந்து வெளியில வரும்போது voilà, avec ma femme, என்னோட மனைவியோட கூட son frère il dit, அவர் சொல்லுகிற அந்த ah, vous சகோதரன் habitez ici, frère? நீங்க J'ai dit இங்கதான் oui. வாழ்றீங்களான்னு J'ai கேட்டாரு. dit, qu'est-ce qu'il va me demander là? இதை இவர் என்ன கேட்க போறாரு? Il me dit, frère, si vous voulez, mercredi soir, il y a une prière chez nous. புதன்கிழமை On est en face சாயந்தரம் de இதோ cathédrale, இந்த là, 8e étage. Si சர்ச்சுக்கு vous முன்னாடி voulez, தான் vous pouvez இருக்கிறோம். venir, je vous donne mon numéro. ஜபம் இருக்கும், என் நம்பர் கொடுக்குறேன் வாங்க. Oh, c'est quoi ce problème-là? இது என்ன பிரச்சனை என்று சொல்லி நான் J'ai dit, நினைத்தேன். bon, donnez à elle, j'ai dit. இது அவங்ககிட்ட கொடுக்கன்னு சொல்லி Il a mis son nom, il a donné à elle. பேரை போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. On vient chez nous, இதோ அவர் on வீட்டுக்கு s'assoit, போறோம். je dis, mais c'est quoi, maman? உட்கார்ந்து இது என்ன என்று சொல்லி கேட்கிறோம். On a fait la prière déjà aux cathédrales, mais c'est Et quoi, que eux, ils vont faire une autre prière dans la maison. Ça, c'est quoi ça? இது என்ன வீட்டுல திருப்பி ஜெபிக்கிறாங்க, இது Elle என்ன? m'a dit, bon, c'est des réunions de prière, je le connais, en Inde aussi, on a ça. On va y aller, parce qu'on fait rien du tout, il n'y a pas de travail, il n'y a rien. Au moins, on va. போய் அங்க போய் ஜெபிக்கலாம் சொல்லி Donc, nous deux, on a été en premier. நம்ம là-bas. ரெண்டு பேரும் போறோம் அங்க. Chercher et invoquer au moment où il est à côté de உன்னுடைய toi. அருகிலே இருக்கும்போது அவரை J'ai été கேளு. là-bas, அங்க tout le போனேன், monde chantait, எல்லாரும் comme il பாடுறாங்க. chantait ici, là. இப்ப பாடினது போல, Comme il chantait ici. இங்க பாடினது Moi, போல. j'étais là-bas, je ne connais pas le chanson. எனக்கு பாட்டு Je தெரியாது. ne sais même pas comment il faut l'adorer, comment il faut எப்படி prier. துதிக்கணும் ஆராதிக்கணும்னு கூட எனக்கு Je suis தெரியாது. là, la tête baissée pour que les gens ne me voient pas ma bouche comme quand je ne fais rien du tout. நான் ஒண்ணும் செய்யல, வாய் பார்க்கணும், தலையை குனிஞ்சுன்னு இருக்கிறேன். Ça, c'est dur. Hein? அது ரொம்ப Une கஷ்டமானது. heure. ஒரு மணி Mon நேரம். t-shirt était mouillé. இது எங்களுடைய Tout le monde பள்ளி était bien à l'aise. Pourtant, c'est eux qui crient, c'est moi qui transpire. அவங்க தான் C'est கத்துறாங்க, eux qui ஆனா crient. எனக்கு Seigneur, Seigneur, Seigneur. Et le monsieur qui guide, il dit, Jésus, il est juste là. வழிநடத்துங்க சொல்றாங்க, இயேசு அருகிலே C'est quoi இருக்கிறார். ça?
இது என்ன? Mais il est où là? எங்க இருக்கிறார்? Et demandez ce qu'il va vous faire. இத Tout கேளுங்க, le monde உங்களுக்கு அவர் parle, செய்வார். tout le monde demande. Mais je dis, mais எல்லாம் கேக்குறாங்க. tellement ils sont en train de demander. J'ai dit, combien de temps je vais rester எல்லாரும் comme ça? கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. Je regarde ma femme, elle me regarde. இதை Moi, je la இவனை regarde. பார்க்கிறேன், நான் De temps அவனை en temps, on baisse la tête. நம்ம On est ரெண்டு là, on பேரும் est là, on est là. J'ai dit, தலையிட்டு après le moment comme je l'ai fait la dernière fois dans la chambre, என்னுடைய ரூம்ல நான் Dieu செஞ்சது parle போல. de moi, j'ai dit, தேவனே என்னை j'ai dit, மன்னிங்க. Seigneur, சொன்ன தேவனே, si tu es là, நீ இருக்கிற என்று சொன்னார். tu sais, il y a ma soeur qui est là-bas, elle est un peu âgée, elle இதோ n'a pas été என்னுடைய mariée சகோதரி encore. இன்னும் கல்யாணம் Si ஆகாம tu es là, இருக்காங்க. tout le monde dit demande. கேளுங்க Je கேளுங்க veux qu'elle se சொன்னார். marie. இதோ அவங்களுக்கு திருமணம் செய்து வைங்க என்று சொல்லி. J'ai pas de travail, எனக்கு வேலை j'ai இல்லை, pas de ressources, எனக்கு je n'ai வருமானம் pas à இல்லை, manger. எனக்கு சாப்பாடு J'ai இல்லை. rien demandé pour moi, j'ai demandé pour cette soeur qui était எனக்கு là. எதுவும் நான் கேட்கல, என்னோட சகோதரிக்கு Encore, நான் c'était à la கேட்கிறேன். seconde que j'ai fait ça. Petite ஒரு prière. சின்ன செகண்ட் தான் அது Après, je செஞ்சேன். regarde tout le monde, ils sont en train de prier. நிறைய ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். J'attends. Une fois qu'ils ont fini, ils ont dit que la paix de Christ soit avec vous. Amen. J'ai dit, தேவனுடைய faut que j'y சமாதானத்தை aille. சொல்ற வரைக்கும் நான் பார்த்து Ils கொண்டே m'ont demandé, இருக்கிறேன். frère, comment ça a été? இதோ சகோதரன் எப்படி இருந்ததுன்னு கேக்குறாங்க. J'ai dit, oui, bien. நான் சொன்ன நல்லா இருந்துச்சு. Bien. Alors, j'ai dit, j'avais la tête qui tourne. J'ai dit, உண்மையை bien. சொன்னோம்னா எனக்கு தலை சுத்திட்டு தான் இருந்துச்சு. Vite, viens. Sicrement, Non, vous allez sicrement. manger quelque chose. Non, j'ai dit non. C'est bon, là, il faut que je sorte. J'ai sorti. வெளியே போயிட்டோம். J'ai dit, non, ça, j'arrive pas. Hein. இது என்னால முடியல. Tout est compliqué, hein, là-bas. Hein. அவங்க ரொம்ப Parce கஷ்டமா que là, இருக்கு. c'est bien, hein, on va là-bas à la cathédrale, personne ne nous dérange, on dort tranquille. Tout le monde, ils vont faire le piano. Je suis bien dans ma vie. Mais là, il crie, il me dérange là. சத்தம் போடுறாங்க. அது C'est là que c'est maintenant que je comprends que j'avais des esprits mauvais en moi. Hein. இப்பதான் புரியுது எனக்குள்ள அசுத்தாவை இருந்தது என்று சொல்லி. 2 jours. 2 நாள். 2 jours. 2 நாள். 3e jour. 3ஆம் நாள். Il y a le téléphone qui sonne. போன் அடிக்கிறாங்க. Je prends le téléphone, c'était maman de l'aine. போன் அடிக்கிறா, அம்மா அடிக்கிறாங்க போன். Maman elle dit ça va et tout, ça se passe bien. நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. Maman, et toi, ça va, comment ça se passe? Oui, je t'appelais parce que j'ai envoyé une invitation de mariage parce que ta sœur elle va marier. இதோ ஒரு சகோதரிக்கு திருமணம், நான் அதுக்கு உனக்கு கார்டு அனுப்பி வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. Tu sais, ce jour-là, அந்த நாள்ல quand தெரியுமா, elle m'a dit ça, அவங்க அது சொல்லும்போது j'ai senti une chair de poule de mon côté. இதோ எனக்கு புல்ல அரிச்சு போச்சு. Il était juste à côté de moi. என் அருகிலே இருக்கிறார் என்று சொல்லி. Il était juste à côté de moi. என் அருகிலே இருக்கிறார் என்று சொல்லி. Avant de raccrocher, je tremblais. போனை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் நடுங்கினேன். Je tremblais. நான் நடுங்கினேன். Je tremblais. Je n'ai jamais senti cette présence. அந்த மாதிரி ஒரு பிரசனத்தை C'est நான் comme உணர்ந்ததே cette கிடையாது. présence, il me dit, அந்த பிரசனம் என்னிடத்துல சொல்லுகிறது, tu vois, இதோ பார், je t'ai répondu à la vitesse. உனக்கு சீக்கிரம் Acclame ma parole, gamin. Il m'a dit, tu as vu? Je t'ai répondu. நான் மறுத்தரம் கொடுத்தேன். Et je vois que, qu'est-ce que tu veux? என்ன வேணும், Je sens qu'il me dit, qu'est-ce que tu veux? என்ன உனக்கு தேவைன்னு சொல்லி. J'ai dit, je veux rien, Seigneur. ஆண்டவரே எனக்கு ஒன்றும் வேண்டாம், Rien pour ton ministère, c'est tout. என்னுடைய Je veux ஊழியத்துக்காக rien. C'est பயன்படுத்துகிறேன். moi qui va donner pour toi maintenant. இதை Fais ce நான் que tu என்னை veux dans ma vie. கொடுக்கிறேன், நீ என்ன Fais ce que tu veux dans செய்ய ma vie, Seigneur. C'est là que j'ai vu la உன்னுடைய présence. சித்தப்படி என்னுடைய C'est வாழ்க்கையை là qu'il செய். commençait à me guider. C'est அப்பொழுதுதான் là அவருடைய que j'ai வழி senti. நடத்தினார். C'est là அப்பொழுதுதான் que j'ai உணர்ந்தேன். senti அப்பொழுதுதான் cette உணர்ந்தேன். présence qu'il était tout près de அந்த moi. பிரசனம் என் À அருகிலே chaque இருந்தது. fois, je ne sentais même pas. ஒவ்வொரு முறையும் À அதை chaque fois, je le உணர்ந்தேன். rejetais. ஒவ்வொரு முறையும் அதை தூக்கி Chaque fois, je le எறிந்தேன். rejetais. ஒவ்வொரு முறையும் அதை தூக்கி Ma எறிந்தேன். vie changeait à partir de என்னுடைய là. வாழ்க்கை மாறினது Et அப்பத்திலிருந்து. ben, je dis, à travers moi, il était en train de changer des âmes. என்னை கொண்டு நிறைய Gloire à toi, Seigneur. ஆமென். Pourquoi j'aurais dû esquiver ou échapper cette opportunité? அந்த அந்த opportunity விட்டு நான் வெளியே Voilà la போயிருக்கலாம். Bible, qu'est-ce qu'il est en train de dire? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? Cherchez l'Éternel pendant qu'il se trouve à côté de toi. அவன் அவர் அருகிலே இருக்கும்போது நீ Invoquez-le அவரை tandis கேளு. qu'il est prêt. அவர் கிட்ட இருக்கும்போது அவரை கூப்பிடு. Je vais te raconter une histoire. ஒரு கதையை உனக்கு நான் சொல்ல Vous விரும்புகிறேன். aimez bien l'histoire, hein? Il y avait un homme qui s'appelait Bartimée. பத்திமே என்று சொல்லுகிற ஒருவனை உங்களுக்கு தெரியும். C'est un mendiant aveugle. Hein. அவன் குருடனா இருக்கிறான், Il பிச்சைக்காரனா était dans le இருக்கிறான். passage de Jéricho. இதை எரிக்கோவின் வழி அருகே இருக்கிறான். Il était pendant des années peut-être. பல வருஷம் ஒருவேளை Il ne இருக்கிறான். voyait rien. அவனுக்கு ஒண்ணும் பார்க்க Donc தெரியாது. s'il n'y a pas de vue, அவனுக்கு பார்வை இல்லை என்று sa சொன்னால் vie il est perdu. அவனோட வாழ்க்கை Donc ஒண்ணுமே sa vie இருக்காது. il était dans le ténèbres. அப்ப அவனோட வாழ்க்கை இருளிலே Comme la இருந்தது. Bible explique. வேதம் சொல்லுகிற Si படி tes yeux sont clairs, உன்னுடைய கண் tout வெளிச்சமா ton இருந்தால் corps est lumineux. உன்னுடைய il est சரீரம் முழுக்க éclairci. வெளிச்சமா இருக்கும். Donc pour lui c'est quoi? அப்ப அவனுக்கு என்ன? C'est une vie de désespérance. அப்ப அவனுக்கு ஒண்ணும் இல்லாத Il ne ஒரு voit வாழ்க்கை. pas son but. அவனுடைய Il ne நோக்கம் connaît pas தெரியவில்லை. sa décision. அவனுடைய டெசிஷன் Il அவனுக்கு ne voit தெரியல. pas sa destinée. அவன் எங்க போறான்னு அவனுக்கு Tout est தெரியாது. perdu. எல்லாமே Il ne அவனுக்கு peut இழந்து même pas போயிடுறான். utiliser sa force. இது அவனுடைய பலனை Sa கூட அவனால் force பயன்படுத்த
பயன்படுத்த முடியாது, அது வீணா போய் Sa force se dégrade. கொஞ்சம் கொஞ்சமா வீணா போயிட்டே இருக்கு. Il arrive à un certain temps, அவன் திடீரென்று en சொல்லி train de mentir, அவன் பிச்சை எடுத்து en train கொண்டிருக்கிறான். de mentir. பிச்சை எடுத்து Beaucoup de gens கொண்டிருக்கிறான். le voient. நிறைய பேர் Peut-être qu'ils vont பார்க்கறாங்க. mettre une pièce ஒரு d'argent. காசு ஒருவேளை Il போட்டு ne peut pas போலாம், faire grand chose pour lui. வேற எதுவும் செய்ய Les gens முடியாது. regardent. ஜனங்கள் Ils பார்த்து disent pitié cet homme. இதோ பாவம் என்று சொல்லி Mais il ne peut rien சொல்றாங்க. faire au-delà. ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது. Chaque jour, il அதுக்கு மேல. pleurait. ஒவ்வொரு நாளும் அவன் அழுது Chaque jour, il கொண்டிருப்பான். cogitait. ஒவ்வொரு நாளும் Chaque jour, il யோசிப்பான், disait pourquoi j'étais né comme ça? ஏன் நான் இப்படி பிறந்தேன், Pourquoi j'étais né comme ça? ஏன் நான் இப்படி பிறந்தேன், Qu'est-ce que j'ai fait dans ma vie? என்ன செய்தேன் என்னுடைய Voilà sa வாழ்க்கையிலே, cogitation, qu'est-ce qu'il était? இதை எப்படியா அவன் வாழ்ந்து Qu'est-ce qu'il était கொண்டிருக்கிறான், dans sa vie? என்ன இருந்தது அவனுடைய Je te le வாழ்க்கையிலே. dis. நான் சொல்லுகிறேன், Une personne qui vit dans ce monde-là, இந்த உலகத்திலே வாழ்கிற ஒரு luxurieux, மனுஷன், இது ரொம்ப avec tous les biens de ce monde, இந்த உலகத்தில் எல்லா Tant qu'ils நன்மைகளும் n'ont pas la parole de Dieu, அவங்களிடத்துல தேவனுடைய வாழ்க்கையில spirituellement, ils இருந்துச்சுன்னா, sont c'est des aveugles qui vivent. ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் Spirituellement, ils sont குருடர்களாக des aveugles. ஆவிக்குரிய ரீதியிலே Parce அவர்கள் qu'ils ne savent pas குருடர்கள். comment il faut vivre avec leurs biens. ஏன்னா அவனுடைய நன்மையினாலே Ils ne எப்படி savent pas comment il faut faire des biens avec leurs biens. அவன் நன்மையினாலே Ils ne நன்மை savent செய்ய pas comment தெரியவில்லை. on devait faire du bien pour amener des choses au paradis. பரலோகத்துக்கு எப்படி கொண்டு போக Donc ils sont plus ou moins aveugles comme Bartimée. அப்ப பத்திமே மேலே அவங்களும் Voilà les gens குருடர்கள். aujourd'hui, ils sont aveugles spirituels. இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியிலே ஜனங்கள் Des குருடர்களாக chrétiens qui sont dans இருக்கிறார்கள். l'église, கிறிஸ்தவர்கள் Aujourd'hui, சபையில் quand ils இருக்கிறவர்கள், viennent, அவங்க வரும்போது ils viennent que pour les choses de ce monde. உலக காரியத்தை Une fois qu'ils ont reçu, அதை ils disent au revoir à Dieu, ils sont partis. டாடா காட்டிட்டு C'est des போய் aveugles spirituels. அவங்களும் ஆவிக்குரிய Jésus n'est குருடர்கள். pas venu que pour donner les choses de ce monde. இயேசு கிறிஸ்து உலக Les choses de ce monde, காரியத்தை toi-même, tu peux le gagner avec la force qu'il t'a donnée. Amen. பெலனினாலே Amen. சம்பாதிக்கலாம். Mais il est venu pourquoi? ஆனால் அவர் C'est pour te எதிர்பார்த்தார், montrer la vie éternelle. நித்திய ஜீவனை Une vie éternelle qui existe pour nous. நமக்காய் இருக்கிற Tu es aveugle de ça. நீ குருடனாய் L'éternel, இருக்கிறாய். il est venu pour ouvrir ton cœur. உன்னுடைய இதயத்தை திறப்பதற்காக Donc, தேவன் plus ou வந்தார். moins, les gens, ils sont comme Bartimée. அப்ப ஜனங்கள் பாருங்க இந்த நாள்ல ஏறக்குறைய அவனை போல பத்திமையை Un beau jour. இருக்கிறார்கள். ஒரு நாள், Un bon jour, ஒரு நல்ல நாள், il entend du bruit. ஒரு சத்தம் கேட்கிறது அவனுக்கு, Il entend du bruit. சத்தம் கேட்கிறது Eh, அவனுக்கு. poussez-vous là. இதோ நவருங்க Attention, நவருங்க, attention, attention, il arrive, poussez-vous. அவர் வருகிறார் நவருங்க. Beaucoup de gens disent, Rabbi, Rabbi, guéris-moi. ரபி என்னை Beaucoup de gens crient, Rabbi, Rabbi, délivre-moi. என்னை விடுதலை ஆக்குங்க. Rabbi, j'ai des problèmes, enseigne-moi. ரபி எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது போதீங்க. Bartimée, il n'a pas de Dieu, il n'y a pas de பத்திமைக்கு vue. அவனுக்கு கண் இல்லை, Il n'a pas de vue. அவனுக்கு கண் பார்வை இல்லை, Mais il entend. ஆனால் அவனுக்கு காது Il entend. கேட்கிறது. அவன் காது கேட்கிறது. Il entend. அவன் காது கேட்கிறது. Il entend. காது கேட்கிறது. Il entend காது கேட்கிறது. que Dieu, il est tout près de lui. தேவன் அவன் அருகிலே Il இருக்கிறார். entend que Dieu, il est tout près de lui. தேவன் அவன் அருகிலே Et இருக்கிறார். tout d'un coup, il dit, mais qu'est-ce qui se passe là? என்ன நடக்கிறதுன்னு Qui பார்க்கறான். arrive là? யார் வருகிறார்? Beaucoup de gens disent, ah, c'est bien, c'est நிறைய le பேர் prophète ஒன்றா là. இல்ல prophecy வருகிறார். Jésus de Nazareth. இயேசு நாசரேத் Jésus de Nazareth qui est en train de passer. நாசரேத்தூர் இயேசு Il வருகிறார். dit, ce Jésus qui est en train de faire des miracles et des prodiges. அந்த Il இயேசு dit, oui, 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 c'est lui. அடையாளத்தை செய்கிற அந்த C'est இயேசு Jésus qui réveille les morts. இந்த Ah, மரித்தவர்களை oui, oui, c'est ce Jésus. Beaucoup ne comprennent pas. Hein? அவர்தான் Il dit, சொல்றாங்க. ce Jésus, le fils de David, தாவீதின் qui est venu pour ôter les péchés du monde. உலகத்தின் பாவங்களை Le சுமந்து Messie. தீர்க்கிறவராக Il dit, இயேசு oui, même on ne sait pas. Hein? Il faut que je vois, il faut que je vois. Beaucoup de gens, ils les admirent comme ça. நிறைய பேர் அப்படிதான் Mais ஆசைப்பட்டு ce பார்ப்பாங்க. Bartimée, ஆனா இந்த il பத்திமையோ n'avait pas ces yeux-là. Il était aveugle complètement. இல்லாமல் இருந்தாலும் Mais ses pensées n'étaient pas aveugles. ஆனா அவருடைய சிந்தை Son குருடா cœur, il இல்லை. n'était pas aveugle. அந்த குருடு Il அவருடைய était bien இதயம் ouvert. குருடா இல்லை, திறந்திருந்தது. Il était bien ouvert. அவர் நல்லா Il திறந்திருந்தது. disait, ce Jésus அவன் est சொல்லுகிறான், le sauveur du monde. இந்த உலகத்தில் Il est capable de tout faire pour moi. அவர் எல்லாம் எனக்கு செய்ய Il முடியும். passe juste à côté de moi. என் அருகிலே இருக்கிறார். Je l'invoquerai quand il est tout près de moi. அவரை கூப்பிடுவேன் என் அருகிலே அவர் Il dit, இருக்கும்போது. fils de David, தாவீதின் குமாரனே, fils de David, தாவீதின் குமாரனே, ayez pitié de moi. எனக்கு இரக்கம் என்று சொல்லி Il y a du monde, நிறைய il y a ஜனங்கள், du foule. là. நிறைய du ஜனங்கள் cri là-bas. இருக்கிறார்கள், நிறைய சத்தம். Il crie au-delà, au plus que ça. அதற்கு மேலாக அவன் கத்துகிறான், Plus que ça. அதற்கு மேலாக கத்துகிறான். Fils de David, தேவனுடைய தாவீதின் Jésus. குமாரனே, இயேசுவே, ayez pitié de moi. எனக்கு இரக்கம் என்று சொல்லி Comment il peut amener cette espérance à ce nom? எப்படி அந்த வார்த்தை அந்த 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 பேரின் மேல அவனுக்கு இவ்வளவு Nous, நம்பிக்கை dès qu'on dit வருது? quand on a un malade, ah, je connais un spécialiste. Hein. நம்ம கொஞ்சோண்டு நோவாயிட்ட கூட Je எனக்கு connais இந்த un spécialiste. ஸ்பெஷலிஸ்ட் Tu connais தெரியும். que le spécialiste. Tu connais pas ton Jésus, toi. இது ஸ்பெஷலிஸ்ட் தான் நமக்கு Regarde cet தெரியும். aveugle-là, il connaît bien celui qui arrive là. இந்த குருடனுக்கு நன்றாய் தெரிகிறது யார் வருகிறார். Donc, dès qu'il criait, அவன் கத்தும் போது beaucoup de gens, நிறைய ils ஜனங்கள் étaient à l'écart. எட்ட Ils étaient juste à இருக்கிறவங்க côté de Bartimée. பத்திமை பக்கத்துல Il இருக்கும்போது dit, hé, tais-toi là. வாய மூடு, Il reprenait. வாய மூடு Il dit, arrête là. காய மூடு, Faut pas crier comme ça, hein. இப்படி கத்தாதே என்று Tu te சொல்லி. tais maintenant. இதோ வாய மூடுன்னு சொல்றாங்க. Dis avec moi, tais-toi. தேய்வா, வாய மூடு. Encore une fois.
Oh là là, vous criez pas, vous êtes en train de miauler. Quand vous allez dire quelqu'un, tais-toi, tu vas dire, tais-toi. யாருமே Non, வாயை c'est மூட pas ce que vous allez சொல்லும்போது dire. பொறிப்பா N'est-ce pas, tu vas crier, oui ou non? சத்தமா சொல்ல Eh, மாட்டேன். allez un peu plus fort. Tais-toi! Enfin, voilà. Ce tais-toi, vous savez quand est-ce que vous allez dire? எப்போ சொல்லுவீங்க தெரியுமா இந்த Quand வாயை quelqu'un மூட? vit dans les débauches là. யார் அசுத்தத்துல Tu vas encourager, tu vas damer, dire tais-toi, ne fais pas ça. அவங்கள வாயை மூடணும். Quand quelqu'un vit dans la fête, dans l'alcool, dans les drogues là. Tu vas pas dire tais-toi, arrête ça. Tu vas encourager, oui ou non? அவங்கள இன்னும் Bon, quelqu'un quand il dit ah je vais aller à la prière, hein, நம்ம ஜெபத்துக்கு je vais aller vers Jésus, hein. Ah, tout de suite la colère remonte. உடனே கோபம் வரும். Tais-toi. வாயை மூடுன்னு சொல்லுவோம். J'aime bien danser avec les démons, hein. எனக்கு பிசாசோட Toi tu dis maintenant tu veux chanter chez Jésus là. இது நீ இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. Tais-toi. வாயை மூடு. Ah, ils reprennent à la vitesse, hein. சீக்கிரத்துல கண்டிப்பாங்க. Ah, j'ai pas dit quelque chose. Ma mère c'est comme ça qu'elle est venue, hein. என்னுடைய அம்மா அப்படிதான் வந்தாங்க. Tais-toi. வாயை மூடு. Arrête, hein. நிறுத்து. Tu sais quoi? C'est moi qui l'ai amené jusqu'au baptême. நான் தான் அவங்களை ஞானஸ்நானம் எடுத்து சொன்னேன். Non, je ne pas me taire, moi. Ce Bartimée, அந்த பத்திமேயு il a entendu, hein. அவனுக்கு சத்தம் Peut-être கேட்டது. il peut l'avoir des coups, hein, en disant que tais-toi. Arrête de crier, là. Appelle pas Jésus. Appelle pas இயேசுவை le கூப்பிடாதே. fils de David. தாவீதின் குமாரனை கூப்பிடாதே. Tu vois, il y a d'empêchements quand tu appelles de ta bouche fils de David. இதோ தேவனுடைய குமாரனை Pour ça, il y வாயினாலே a des கூப்பிடும்போது empêchements, hein. நிறைய தடைகள் வரும். Ne prends pas la Bible là. வேதத்தை எடுக்காதே. Tu auras que des problèmes, hein. பிரச்சனை தான் வரும். Il y a un problème là. Moi, depuis que j'ai pris la Bible, il n'y a que des bénédictions. இத வேதத்தை Comment tu dois எடுக்கிறது te dire ஆசீர்வாதம் தான். T'as mal expérimenté alors. அப்படி வேற மாதிரி அது La Bible பாருங்க. dit toutes les malédictions, c'est Jésus qui la portait. இயேசு கிறிஸ்து தான் எல்லா Comment tu dis qu'il y aura des malédictions quand tu prends la Bible? அப்ப என்ன இருக்குது? Je te pose une autre question. ஒரு கேள்வி Tu n'as pas கேட்கிறேன். la malédiction quand tu vis en dehors de Jésus-Christ? இயேசு எல்லாம் நீ வாழும்போது உன்னிடத்துல pas eu des சாபம் problèmes? பிரச்சனைகள் வரவில்லையா? Hein? Alléluia. அல்லேலூயா. Alors attention, அப்ப ஜாக்கிரதை. ce Bartimée, qu'est-ce qu'il a fait? அந்த பத்திமே என்ன செய்தான்? Il dit, அவன் சொல்லுகிறான். il réprimande. அவனை கண்டிக்கிறார்கள். Mais malgré ça, ஆனால் il இருப்பினும் est en train de crier encore plus fort. இன்னும் சத்தமாய் அவன் Fils de David! தாவீதின் குமாரனே, Jésus! இயேசுவே. Les gens qui étaient à côté de lui, oh là là là. பக்கத்துல இருக்கிறவங்கள காதை முடிக்கிற அளவுக்கு Là, on ne peut pas l'arrêter celui-là. இதான் அவனை நிறுத்த Mais முடியாது. il y a de la foule là-bas. ஆனா அங்க நிறைய Il y a ஜனங்கள் du monde aux இருக்கிறார்கள். côtés de Jésus. இயேசு நிறைய Ils sont en train de crier pour la guérison, pour la délivrance. விடுதலைக்காக அவர்களை கத்திக் Parce que tu கொண்டிருக்கிறார்கள். comprends. Lui, il est dans l'autre côté. அவர் வேற இடத்துல Il est உட்கார்ந்து dans le passage. அவர் அந்த இடத்துல L'autre, il போய் crie. கொண்டிருக்கிறார். அவர் Il y a du monde partout. Les gens crient à côté de lui. நிறைய பேர் கத்திக் La கொண்டிருக்கிறார்கள். Bible dit Jésus, il a entendu la voix de Bartimée. Attends, la parole dit Amen. Hein? Alléluia. La Bible dit வேதம் சொல்லுகிறது, Jésus, il a entendu son appel. இயேசுவுக்கு அவனுடைய Il அழைப்புதல் dit கேட்டது. appelle-le. அவர் சொல்லுகிறார், அவனை கூப்பிட்டு கொண்டு வா. Comment est-ce possible? எப்படி இது சாட்சியம்? Comment est-ce possible? இது எப்படி சாட்சியம்? Comment est-ce possible? இது எப்படி சாட்சியம்? Bro, ton Dieu, il n'est pas loin de toi. இதோ என்னுடைய தேவன் உன்னுடைய விட்டு தூரம் இல்லை. Il n'est pas loin de toi, mais tu l'appelles jamais, tu l'invoques jamais. ஆனால் C'est நீ ça ton அவரை problème. அழைப்பதில்லை, அதான் உன்னுடைய Voilà, பிரச்சனை. Bartimée, il est aveugle, il sait qu'est-ce qu'il devait l'appeler. பர்த்திமேக்கு நல்லா தெரியும், அவன் Il dit, கூப்பிடுகிறான், appelle-le. அவன் இயேசுவை கூப்பிடுகிறான். Jésus l'a arrêté, il dit, avec tous les gens qui étaient tout autour, அவரை சுற்றி இருந்த du ஜனங்கள் monde qui était tout மத்தியிலே- autour, il dit, அவரை சுற்றி இருந்த appelle-le. ஜனங்கள் மத்தியிலே அவர் சொல்லுகிறார், Parce qu'il a அவனை besoin de அழைத்து moi. வா. அவனுக்கு நான் தேவை. Il m'invoque, donc je réponds. என்னை அவன் கூப்பிடுகிறான், அவனுக்கு நான் Donc la பதில் Bible சொல்லுகிறேன். dit, வேதம் les gens, சொல்லுகிறது, ils viennent, arrête de crier. ஜனங்க வந்து சொல்றாங்க அவனிடத்துல நிறுத்து, Prends கத்துக்கு. courage. இதோ தடமனதாயிரு, Lève-toi. ஏதிரு, Rabbi t'appelle. உன்னை ராபி உன்னை கூப்பிடுகிறார். Rabbi t'appelle. ராபி உன்னை Cet கூப்பிடுகிறார். Bartimée aveugle, இந்த குருடனாய் il இருக்கிற sursaute. பர்த்திமே, அவனுக்கு D'un bond, குதித்தெழுந்து, il sursaute. அவன் குதித்தெழுந்து, Il avait son manteau en lui. அவன் மேலே ஒரு Il a ஆடையை jeté son போட்டான். manteau. அதை தூக்கி எறிந்து Il a விட்டான். jeté son manteau. அந்த மாத்தோவை தூக்கி Il a எறிந்து jeté son ancien vie. அவனுடைய பழைய வாழ்க்கையை Il a தூக்கி jeté எறிந்து, ses péchés. அவனுடைய பாவத்தை தூக்கி Il a எறிந்து, jeté sa croyance aveugle. அவனுடைய குருட்டாட்டத்தை Il a jeté tous ces dieux qu'il avait en lui. அவனுக்குள்ள இந்த கடவுளை Il a தூக்கி jeté எறிந்து, toutes ces iniquités et les malédictions. அவனுடைய சாபங்கள், அவனுடைய Il அறியாமை courait தூக்கி vers எறிந்து. Jésus. Acclame la parole. Dis Amen. Alléluia. Il a tout jeté. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தான். Quand vous venez à Christ là, நீங்க கிறிஸ்துவினிடத்திலே வரும்போது ne venez pas comme vous consultez 36 docteurs. Hein. இது 36 டாக்டர் பாக்குற மாதிரி Eh, வராது. Tu consultes YouTube, நீ யூடியூப்ல tu பார்ப்ப, consultes ton médecin, இதோ 36 tu demandes des டாக்டர் conseils au பார்ப்பாங்க. bled. இதோ ஊர்லயும் Tout நம்ம ça, c'est pour வந்து ta கேட்போம், santé, oui ou non? அதெல்லாம் நம்முடைய Ah, c'est pour ça சரீரத்துக்காக. qu'on a 36 dieux aussi. அதனால தான் 36 கடவுள் Mal à la tête, un Dieu.
தலைவலிக்கு ஒரு Mal de கடவுள், ventre, il y a un autre Dieu. வயிற்று வலிக்கு இன்னொரு Mal aux jambes, il y a un autre Dieu. முட்டி வலிக்கு இன்னொரு தேவன். Je te gifle par la parole aujourd'hui. தேவனுடைய வசனத்தினால் இருக்கிறேன். 36 அழைக்கிறேன். 36 Tu கடவுள்கள். viens pas avec le 37e Dieu Jésus. Tu இந்த devais venir comme 37வது Bartimée. கடவுளாக இயேசு Il est நடத்திய le வராதே. seul créateur. Il est அவர் le ஒருவரே seul சிருஷ்டிகர். Seigneur et Sauveur. அவர் Acclame la ஒருவரே parole. Amen. Alléluia. Bartimée, il a su. Qu'est-ce qu'il a fait? அவன் என்ன செய்தான்? Il a sauté d'un bord. உடனே அதுல Il இருந்து sait quand on va vers la sainteté, இந்த பரிசுத்தத்திடத்துல on devait போகும்போது enlever tout ce qui était en nous. அவனுக்குள்ள இருக்கிறதை தூக்கி போட வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். N'attrape pas tous les dieux et tu vas attraper Jésus aussi, tu எல்லா n'attraperas jamais. கடவுளையும் பிடிச்சிக்கின்னு இயேசுவை Est-ce que tu comprends? Lâche tous ces bordels. அது Allez, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு je te le dis. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Il est venu vers Jésus. அவன் இயேசுவிடத்திலே வரும்போது Là, il y a une face à face avec le Créateur et lui-même. இதோ சிருஷ்டிகருக்கு முன்பாகவும் அவனுக்கு முன்பாகவும் இருக்கிறார். Dans la création, il y a quelque chose qui manque en lui. இதோ சிருஷ்டிப்பிலே ஒரு காரியம் Le அவனிடத்திலே Créateur est juste en குறைவாயிருக்கிறது. face de lui. அவர் சிருஷ்டிக்கிறவர் எதிர்க்க இருக்கிறார். Bartimée demande, பர்த்திமை கேட்கிறார், s'il n'est pas bien de ce que je dis, arrête-moi. Tu dis non. இதோ நான் சொல்வது சரியில்லை என்று சொன்னால் நீ அப்படியே ராபி. கேளுங்க. ராபி, Donne-moi une adresse de ophtalmo. இதோ ஒப்தல்மோட அட்ரஸ் ஒன்று கேளுங்க என்று சொல்லி. C'est pas ça, hein? On est d'accord, hein? Ah, ah. Tu comprends de ce que je veux dire? இதோ நான் சொல்ல வருகிறது C'est ce உங்களுக்கு qu'on fait, புரிகிறதா? nous, on a l'intelligence, ça. நாம தான் நம்முடைய அறிவிலே அப்படி செய்கிறோம். Rabbi, ரவி, tu peux m'emmener 2 personnes pour que j'y aille jusqu'à l'hôpital. இது ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு 2 ஆள் எனக்கு கூட அனுப்ப முடியுமா? Peut-être il aura un soin, ஒரு- mais il n'aura ஒருவேளை pas la அவனுக்கு guérison. இது கொடுக்கலாம். Écoutez, le médecin, il vous ramène du soin. டாக்டர் பாருங்க Il vous உங்களை guérit jamais. காப்பாத்தலாம், La ஆனா guérison வந்து vient de உங்களை Dieu. Acclame la parole de Dieu. கொடுக்க முடியாது. Le médecin, il peut te soigner. டாக்டர் இவங்களை வந்து பாருங்க ஒழுங்குபடுத்தலாம். Quand tu vois comme ça que je diabète là. இது சக்கரை சக்கரைன்னு Quand est-ce qu'il பார்க்கும்போது, dit, ah, on arrête le médicament parce que tu étais guéri? இதோ மருந்து போதும் Jusqu'à que tu meurs, tu ஏன்னா vas நீ prendre le médicament. குணப்படுத்திட்டேன்னு சொல்லி Est-ce que tu சாவர comprends ce que je வரைக்கும் மருந்து parle? போடணும். Alors il amène du soin, hein, il ne guérit jamais. அப்ப பாருங்க Il y a அவங்க que ton சும்மா ஒரு créateur qui peut அமைதியில te கொண்டு guérir. Acclame வருவாங்க, la ஆனா parole de அவங்களை Dieu. குணப்படுத்த முடியாது. Bartimée, quand il était à côté de Jésus, பர்த்திமே அவங்க கூட இருக்கிறான். Jésus பக்கத்துல. dit, இயேசு Jésus சொல்லுகிறார், pose question. இயேசு கேள்வி Que கேட்கிறார். veux-tu que je fasse pour நான் toi? என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி Que விரும்புகிறாய்? veux-tu que je fasse pour நான் toi? என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாய்? Vas-y, demande ce que tu veux. இதோ நீ வேண்டியதை கேள். Vous n'entendez que moi, vous entendez pas Jésus, il est en train de vous souffler dans l'oreille. இயேசு உன்னுடைய காதை Pourquoi tu es venu à cette கேட்கணும். église-là? ஏன் இந்த சபைக்கு நீ வந்தாய்? Que veux-tu de moi? என்ன வேணும் Qu'est-ce என்னிடத்துல que tu veux que உனக்கு? je fasse? என்ன நான் உனக்கு செய்ய விரும்புகிறாய்? Bartimée, il était clair et net. பர்த்திமே Seigneur, தெளிவாய் இருந்தான். je veux recouvrir ma vue. ஆண்டவரை நான் பார்வை அடைய விரும்புகிறேன். Je ne sais pas comment, je ne sais pas qu'est-ce que tu vas me faire. Je sais que tu vas me faire quelque chose. நீ ஏதோ C'est செய்வாய் ce que என்று je சொல்லி veux, நான் c'est நம்புகிறேன். net. இதோ எனக்கு பார்வை Je veux அடைய pas de வேண்டும். l'argent. எனக்கு பணம் Je வேண்டாம். ne veux pas de travail. எனக்கு வேலை Je ne வேண்டாம். veux pas une femme. எனக்கு Je மனைவி ne veux pas வேண்டாம். des enfants. எனக்கு பிள்ளைகள் வேண்டாம். Si tu me donnes la vue, எனக்கு பார்வை கொடுப்பாய் என்று je peux சொன்னால் tout l'avoir après. எனக்கு எல்லாம் கிடைக்கும் பிற்பாடு. Donne-moi la vue, Seigneur. எனக்கு பார்வை வேண்டும் Donne-moi ஆண்டவரே. la vue. Il faut que je te எனக்கு regarde. பார்வை là. வேண்டும் உன்னை Il faut பார்ப்பதற்கு. que je te vois. நான் உன்னை பார்க்க வேண்டும். Vous, les gens de ce monde-là, இந்த உலக ஜனங்களே, quand vous êtes en train de vivre aveugle spirituel, ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் quand tu குருடாட்டமாக as compris que இருக்கிறீர்கள். c'est Jésus qui peut te sauver, இயேசுதான் உங்களை மீட்க முடியும் என்று சொல்லி அறிந்த demande-lui பிற்பாடு, d'abord d'ouvrir tes yeux à l'intérieur. இதோ உங்களுடைய இருதய Tu கண்களை verras திறக்கும் வரை toute la கேளுங்கள். vérité dans ta vie. Acclame la உங்களுடைய parole de வாழ்க்கையில் Dieu. எல்லா சத்தியத்தையும் Alléluia. கேளுங்கள். Jésus regarde. இயேசு பார்க்கிறார், Tu sais, mon gars, என் மகனே, ta foi t'a sauvé. உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்தினது. Ta foi t'a sauvé. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Tu vas le voir à partir de maintenant. இந்த நாளிலிருந்து நீ La பார்வையிடுவாய். Bible dit, dans mon mot qu'il a parlé, la parole a fait அந்த l'effet. வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே அந்த வார்த்தை Bartimée, il avait sa vue maintenant. பர்த்திமேயும் அவனுடைய கண்கள் Ses yeux sont verts. அவனுடைய கண்கள் Ses திறந்தது. yeux sont verts. அவனுடைய கண்கள் திறந்தது. Miracle. அற்புதம், Miracle. அற்புதம். Tu sais, le grand miracle, c'est quoi? பெரிய அற்புதம். La première chose qu'il a vue, முதல் காரியம் face à face de lui, அவனுக்கு முன்பாக c'était son créateur, acclame la parole d'Amen. La première chose qu'il a vue, la première rencontre, முதல் பார்த்த காரியம் c'était avec sa créateur. அவனுடைய சிருஷ்டிகரை. Il avait beaucoup d'ambition dans sa tête. அவனுடைய தலையில Il நிறைய avait beaucoup de choses காரியங்கள். à faire sur cette terre. இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. Puisqu'il a vu le créateur, தேவனை பார்த்த La பிறகு Bible dit, வேதம் சொல்லுகிறது, Bartimée, பர்த்திமேயோ il a commencé à suivre Jésus-Christ. Acclame la parole d'Amen. Bartimée. பர்த்திமேயோ Bartimée.
Bartimée. Bartimée. Bartimée. Bartimée. Bartimée. Bartimée. Bartimée. Bartimée. Bartimée. Bartimée. Encore Bartimée. இன்னும் Bartimée. Bartimée aussi. Bartimée. Parce qu'ils ont vu Jésus. Leur cœur est ouvert. அவங்கள இயேசுவை பார்த்த Leur esprit est ouvert. அவங்களுடைய ஆவி திறந்தது. Ils ont fait tant de choses de monde. உலகத்தில் நிறைய Ils ont காரியத்தை tout mis en arrêt. எல்லாவற்றையும் Ils ont tout mis en leur service. எல்லாவற்றையும் Ils அவர்கள் commençaient à suivre Jésus. Jésus. Bravo les Bartimée. Acclame la parole. Amen. Alléluia. Tu peux être sans yeux. நீ கண்ணு இல்லாமல் Attention, இருக்கலாம் tu ne ஜாக்கிரதை devais pas être aveugle de ton cœur. உன்னுடைய இருதயம் குருடா இருக்க கூடாது Faites attention. ஜாக்கிரதை Faites attention. ஜாக்கிரதை Donc la Bible il est claire. அப்ப வேதம் நமக்கு தெளிவாய் C'est Jésus சொல்லுகிறது qui a donné la vue pour Bartimée. பர்த்திமேக்கு பார்வை கொடுத்த அந்த தேவன் Il est ici dans cette église. அவர் இந்த சபையிலே இருக்கிறார் C'est Jésus qui l'a donné la vue. பார்வை கொடுத்த அந்த இயேசு Il est capable de te délivrer. உன்னை விடுதலாக்கவும் வல்லவராய் Il est இருக்கிறார் capable de te guérir. உன்னை குணப்படுத்தவும் Il est வல்லவராய் capable இருக்கிறார் d'amener la solution pour tes problèmes. உன்னுடைய பிரச்சனைக்கு அவர் Il est பதில் capable de கொடுப்பதற்கு changer வல்லவராய் toute ta vie. இருக்கிறார். வாழ்க்கையை மாற்ற Avant tout le monde, il te pointait le doigt. முதல்ல எல்லாம் உன்னை Tu dis குற்றம் que j'ai பண்ணினார்கள். vécu bien. நீ நல்லா வாழ்ந்தாய் Les gens qui viennent chez toi là, உன் வீட்டுக்கு வருகிறார்கள் profiter de la fête là. அந்த ஃபேட் Juste derrière toi, ils sont en train de parler du mal. பின்னாடி Hey, வந்து இப்ப தவறாய் tu acceptes ou tu பேசியிருப்பார்கள். acceptes pas, c'est la vérité. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை Oui, c'est ça la vérité. அதுதான் உண்மை Tu te dis, ah oui, hein, j'ai fait. நான் Hein. செய்தேன் நான் Et quand செய்தேன் il parle சொன்னாரு. derrière là, ஆனா அவங்க பின்னாடி c'est பேசும்போது un bandit. இது அவன் ரொம்ப Ah, கெட்டவன் c'est un ratin. Pourtant, ils ont bien mangé chez toi. Hein. Ils ont vomi. Hein. C'est toi qui manges. Hein. சாப்பிட்டு வாந்தி Voilà, quand il sort, qu'est-ce qu'il te dit? ஆனா வெளிய Des போகும்போது bons diplômes pour toi. ஏதோ கெட்டவன் Voilà, maintenant, soyez aveugles pour ce monde. அப்ப உலகத்துக்கு நீ குருடனாய் Ces இரு. gens, ils t'amènent pas jusqu'au paradis. அந்த ஜனங்களால C'est உன்னை bon. நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக முடியாது Ces gens, ils viendront rien pour rien du tout. எதுக்கும் அவங்க Non, வந்தாலும் oui ou non? ஆமாவா Tu connais des 36 000 non, qui venaient tout le temps quand tu invitais? நிறைய பேர் தெரிய வந்துனும் போயின்னு Vas-y, இருந்தாங்க tombe un jour dans ta vie, on va voir dans les 36 000, est-ce qu'il y en a 36 qui va ஒரு venir? நாளைக்கு நீ கீழே விழுந்து பாரு Vas-y. அந்த Tu vas voir. பேர்ல யார் உன் இடத்துல வருகிறார்கள் என்று சொல்லி La vie est sur cette terre. இந்த உலகத்துல On வாழ்க்கை profite la terre avec les gens. இந்த ஜனங்களோட அவங்க வாழ்கிற அந்த Quand on a வாழ்க்கை des problèmes, aucun qui vient, tu vas venir automatiquement vers les gens qui ont la parole de Dieu. இந்த பிரச்சனை இருக்கும்போது Il பாருங்க n'y a அவங்க que là tu auras la délivrance வார்த்தையில et la இருக்கிற guérison. ஜனங்களிடத்துல Il n'y a que là tu auras des conseils comment tu அங்கதான் veux நமக்கு marcher dans la விடுதலை vérité. கிடைக்கும் Il n'y a que là அங்கே தான் Jésus communiquera avec toi. இயேசு உன்னோடு கூட பேசுவார். Alléluia. Alléluia. Il est prêt à communiquer parce qu'il est tout près de vous. உன்னோடு கூட அவர் பேச அவர் காத்து கொண்டிருக்கிறார் அவர் அருகிலே Je இருக்கிறார் te le dis, il n'y a pas de futur. இது வருங்காலம் இல்லை Aujourd'hui. இன்றைக்கு இந்த நாள் Aujourd'hui, il est capable de vous toucher. இன்றைக்கு உங்களை அவர் தொட Aujourd'hui, il est வல்லவராய் capable de vous இருக்கிறார் guérir. இன்றைக்கு அவர் Aujourd'hui, il est வல்லவர் capable உங்களை de vous குணப்படுத்த délivrer. Aujourd'hui, il est capable de vous donner la solution. சொல்யூஷன் கொடுக்க இந்த நாள்ல அவர் வல்லவராய் Est-ce que இருக்கிறார் tu le crois? நீ அதை விசுவாசிக்கிறாயா J'ai cru et ça marchait. நான் விசுவாசித்தேன் Ces gens, ils நடந்தது croient, ça marche aussi. இதோ விசுவாசித்த ஜனங்களுக்கும் நடந்தது Amen, Jesus. Amen. Alléluia. Levez-vous, on va prier. எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம் Christ.